வணக்கம் கிரிஷ். வணக்கம் சதீஷ். வணக்கம். ரீசண்டாக பார்த்ததில் திடீர்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தர் டிவோர்ஸ்னு அறிவிச்சிருந்தார். டிவோர்ஸில் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு சரியாக டிவோர்ஸாங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. ஏஆர் ரஹ்மான். மற்றவங்கள்ட்ட அந்த நியூஸ் வர நேரம் கூட பெரிய அளவில் நிறைய கதைகள் அதுகள் உருவாச்சு. பட் ஏஆர் ரஹ்மானையும் ட்ரோல் பண்ண வேண்டிய அளவில் ஆட்கள் வந்துட்டாங்க. வந்துட்டாங்கன்னா பண்ண தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தது எனக்குன்னா கொஞ்சம் சரியான அதிர்ச்சியாக இருந்துச்சு. உங்களுக்கு மட்டும் இல்லை, ஏஆர் ரஹ்மானோட டிவோட்டி. நான் ஏஆர் ரஹ்மான் வந்து என்னோடய ஸ்பிரிச்சுவல் மென்டர். அது கொஞ்சம் என்னடா இதுங்கிற மாதிரி பார்க்க தொடங்கினது இல்லை. அதோட தனிப்பட்டதாக இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு இப்போ திடீர்னு அவரை நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு வேறொரு இடத்துல சாதாரணமாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்கள விட ஒரு வேறொரு இடத்துல வச்சு பார்க்கக்கூடியவருக்கு அந்த சிச்சுவேஷன் வருதுன்னு சொன்னால், அதுக்கு முதல்ல நடந்தது பிறகு நாங்கள் தனுஷோட ஒஃபிஷியலான டிவோர்ஸ் இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, இதுக்கு நடுவில் இன்னும் பலரோட பிரிவுகள், ஜெயம் ரவியா இருக்கட்டும், இப்படி பலரோடதுகள் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்போ யார் டிவோர்ஸ் அறிவிச்சாங்க தெரியலை. பட்டு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே திடீர்னு இப்படி ஒரு இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஒரு ட்ரெண்ட் மாதிரி திடீர்னு ஒரே நேரத்தில் வர ஆரம்பித்ததுங்கிறது நாட் ஒன்லி ஏஆர் ரஹ்மானை நம்ம கொஞ்சம் ஒரு ஐசோலேட் பண்ணி வைப்போம். ஆனால் ரொம்ப அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி டிவோர்ஸ்ங்கிற இந்த விஷயம் வந்து சோஷியல் நெட்வொர்க்கில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மூலமாக ஒரு வைரஸ் மாதிரி பரவுது. வைரல் இல்லை, வைரஸ் மாதிரி. சரி, நீங்கள் இதை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியினால் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மீடியா வெளிச்சம் கிடைக்குது, அதிகமான ஷேர்ஸ் கிடைக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை நீங்கள் பேசியிருந்தீங்க அதுக்கு முதல்ல. அதில் வந்து இந்த டெக்னிக்கலி சைக்காலஜிக்கலி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அந்த ஒருத்தங்க வந்து பேசியிருந்தாங்க இல்லையா? அப்போ அதை பார்க்கும்போதே நான் யோசித்தேன். ஒன்று, முதலாவது ஏஆர் ரஹ்மான்ங்கிற விஷயத்துக்குள்ளே வந்து தொட்டுட்டே நாங்கள் போவோம். ஏஆர் ரஹ்மானுடைய அந்த பிரிவு இப்போ ஏதோ சேர போகிறாங்கலாம் சொல்கிறாங்க, அது வேறு. ஆனால் அது வந்து பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏன் கொடுத்தது அப்படின்னா, ரஹ்மான் வந்து ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன்னு சொல்லி தன்னை டிஃபைன் பண்ணவர். அவருடைய ரியல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கேருந்து தூரத்தில் பார்த்துலாம் சொல்ல முடியாது. ஆனால் உலகத்துக்கே தெரிஞ்ச அளவுக்கு அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவை எடுத்திங்கன்னா, அப்படி ஒரு மனுஷன் வந்து இதுக்கு முதலும் இருந்தது இல்லை, இதுக்கு பிறகு இருந்ததும் இல்லை. முதல்ல ரோஜா படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த கொடுத்த பேட்டியில் எப்படி அவருடைய கை இருக்குமோ, அவருடைய கண் இருக்குமோ, அவருடைய முகம் இருக்குமோ, அவருடைய குரல் இருக்குமோ, அதே தொனி தான் கடைசியாக இப்போ டிவோர்ஸ் அறிவிக்கப்பட்ட அந்த 2வது நாள் அவருக்கு ஒரு அவார்ட் கிடைச்சது இல்லை, அங்கேயும் அதே தான். எந்த சேஞ்சுமே இல்லாத காமான கூலான ஒரு ஸ்பிரிச்சுவல் மனுஷன். அதோட இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இடத்த அச்சீவ் பண்ண ஒருத்தரும் கூட இல்லை. அந்த அப்துல் கலாமை வந்து சொல்லுவாங்க முன்ன யூஎனில், அப்துல் கலாம் ஒரு நல்ல கவிஞர், ஒரு சயின்டிஸ்ட்டு. அப்போ யூஎன்னே வியந்து பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் ப்ளஸ் ஒரு போயட், ஒரு கவிஞர். இந்த மாதிரி ஒரு மிக்சிங்கில் உலகத்தில் நாங்கள் யாரையுமே பார்த்ததில்லைன்னு சொல்லி வியந்தாங்க. அது மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக இருக்கிறதும், அதுவும் ஸ்பிரிச்சுவலி அவ்வளோ நல்லவனாக இருக்கிறதும், அதுவும் இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்டான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் தான் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இன்னைக்கு வரைக்கும் சாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இளையராஜாவே தமிழ்நாடு தாண்டலை, எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும். ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு. நான் ஒரு தமிழங் அப்படிங்கிறத சொல்லியே இன்னைக்கு வரைக்கும் அவர் பெரிய ஆளாக இருக்கார்ல. இது ஒரு பெரிய ஷாக் ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து ஒரு டென்ஷன் உருவாக தொடங்கிடுச்சு. இதே சினிமா இண்டஸ்ட்ரியில் வர்ற நியூஸில் ஏற்கனவே வந்து இந்த அவங்களோட டிவோர்ஸ் ஆமை, இவங்களோட டிவோர்ஸ் ஆமை, தனுஷ் இவங்களோட டிவோர்ஸ் ஆமை, அவரோட டிவோர்ஸ் ஆமைங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஷேரிங் செய்தி மட்டும்தான். யாருக்கும் ஷாக்கெல்லாம் இல்லை, அது தெரிஞ்சது தானே. இந்த கிட்டத்தில் ஒருத்தர் கல்யாணம் கட்டினார் தெலுங்கில், நாக சைத்தன்யாவா சமந்தாவா, அவர் யாரோட ஹஸ்பண்டாக இருந்தாருன்னு எனக்கு இப்போ கிட்டத்தில் தான் தெரிஞ்சுது. இதெல்லாம் தெரியாது. போய்கிட்டே இருக்குது. ஜெயம் ரவி டிவோர்ஸ், ஜிவி பிரகாஷ், இப்படிலாம் போய்கிட்டே இருக்கிறவங்க அது யாருக்கும் பெரிய அக்கறையாக இருக்குல்ல. ஆனால் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயமாங்கிறப்போ அது வந்து பெரிய பேசு பொருளாக மாறுனுச்சு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அதில் நடக்கிற இந்த டிவோர்ஸை பற்றி நானும் சதீஷும் ஒரு ப்ரோக்ராமே பேச வேண்டியிருக்கு? இல்லைனா ஏன் இந்த ஆல் ஓவர் இந்த தமிழ் கூறும் நல்லுலகு வந்து இதை பற்றியே ஏன் பேசுது?
இல்லை இப்போ நீங்கள் சொன்னது தான். இப்போ இது பார்த்துட்டு சில நேரம் யோசிப்பாங்க, சினிமா நமக்கு அவ்வளோ முக்கியமான விஷயமா, இதில் எல்லாம் நமக்கு என்ன. நீங்கள் கேட்ட கேள்வி பெரும்பான்மையாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆமாம் ஆமாம். நான் வந்து இந்த டிவோர்ஸுங்கிற விஷயத்தை மட்டுமே இதில் தொடலை. இப்போ நீங்கள் எல்லாம் 30+ 90s கிட்னே வச்சுக்கோம், ஒரு ஆறுதலுக்கு வச்சுக்கோம், சரியா? நம்ம தான் வேறு வகையான கடைசி வாழ்க்கையை பார்த்த கடைசி தலைமுறை. நாங்கள் தான் கடிதம் பார்த்தது, நாங்கள் தான் கடிதம் எழுதினது. கடிதம் எழுதியிருக்கீங்களா? அது வேற ஒரு கிக்கான ஒரு விஷயம். அது கடிதம் எழுதி காதலிச்சது நாங்கள் தான். ரேடியோவில் பாட்டு கேட்டது நாங்கள் தான். ஒரு டிவி ஒரு கிராமத்தில் இருக்கிறப்போ அதை ஆண்டனாவை சுற்றி அதில் வந்து ஒரு படம் ஒரு மாதத்துக்கு பார்த்தது நாங்கள் தான். அதே மாதிரி நீங்கள் கடிதம்னு சொல்கிறது ஞாபகம் வருது. எஸ்எம்எஸ்ங்கிற ஷார்ட் ஃபார்மை போஸ்ட் கார்டுங்கிறதுல அனுப்புனது நம்ம தான். போஸ்ட் கார்டு நம்ம தான். ஹைக்கூ எழுதுறது, ட்விட்டர் அது எழுதுனது நாங்கள் தான். கவிதை படித்தது நாங்கள் தான். அண்ட் இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து அது எப்படி அங்கேருந்து சடன்லி ஒரு சேஞ்ச் ஆனது அப்படிங்கிறத பார்த்த ஜெனரேஷனும் நாங்கள் தான். லாஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா இப்போ 2K கிட்ஸுக்கு வந்து இது ஒரு பெருசாக தெரியாது, ஆனால் 90ஸ்க்கு இது நல்லா தெரியும். ஏன்னா நம்ம பார்த்த 2010க்கு முதல்ல FM ரேடியோஸ்க்கு எவ்வளோ பெருமதி இருந்தது. FM ரேடியோஸ் வாரதுக்கு முதல்ல ஒரே ஒரு ரேடியோ இலங்கை SLBC இருக்கிறப்போ அதோட ஃபீல் எப்படி இருந்தது, ரூபவாகினி மட்டும் இருக்கிறப்போ எப்படி இருந்தது, ப்ரைவேட் சேனல்ஸ் எல்லாம் வந்தப்போ எப்படி இருந்தது. இன்றைக்கி அது எல்லாமே சேர்ந்து இன்டர்நெட்னு டிஜிட்டல்னு சொல்லி அதெல்லாம் காணாமல் போய் இதுக்குள்ளே வரும்போது எப்படி இருந்திருக்கு, இதெல்லாமே நமக்கு தான் தெரியும். ஸோ ஒரு வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் வந்து டிவோர்ஸுங்கிற விஷயத்துக்குள்ளே மட்டுமே வரல. ஏன் இப்படி ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் எல்லாத்துலேயுமே, மனுஷத்தன்மையில், நம்ம ஒருத்தர் பழகிக்கிற விதத்தில், நம்ம ஒரு பிரச்சனையை அணுகிற விதத்தில், ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறப்போ வரக்கூடிய அந்த பாண்டிங், லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வரக்குள்ள அதில் இருந்த அந்த எமோஷனல் எத்திக்ஸ் எமோஷனல் பாண்டிங் மட்டும் இல்லை, ஒரு எத்திக்ஸ், அது எல்லாமே இன்றைக்கி எப்படி டிஸ்ட்ராய்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுல தான் என்னோட கேள்வி வருது. அப்போ இது வந்து ஒரு யூஷுவலான ஒரு விஷயமாக நம்ம கடந்து போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, என்னோட கருத்துப்படி இது ஒரு யூஷுவலான ஒரு விஷயம் இல்லை. இது வந்து பிரிட்டி அன்யூஷுவல். ஆனால் இது அன்யூஷுவல்ங்கிற விஷயம் நம்ம தலைக்கு தெரிய மாட்டேனுது. ஏன்னா நம்ம யாருமே ஒரு நிரந்தரமான மைண்ட் செட்டில் இன்றைக்கி இந்த பீரியடில் இல்லை. ஒரு நியூஸ் வருதா, அந்த நியூஸை அப்படியே கடக்கிறோம். நியூஸை பார்த்துட்டு அப்படியா ஷாக், ஐயோ அப்படியா, இல்லைனா ஒரு ஹஹா, இல்லைனா ஒரு ஷாக் ரியாக்ட். நாங்களும் ஷாக் ஆக மாட்டேன்றோம். எங்களுக்கு பதிலாக ஒரு ஸ்டிக்கர் ஷாக் ஆகுது. புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? அந்த ஃபோனில் பார்த்துட்டு ரஹ்மான் டிவோர்ஸா அப்படின்னோன்னு, ஓ மை காட் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை, ஸ்டிக்கர் சொல்லுது. நமக்கு பதிலாக என்ன, இந்த மாதிரி கம்ப்ளீட்லி எல்லா மோரல் எத்திக்ஸும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே, ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த தன்மைகள் எல்லாமே கெட்டு போச்சுன்னு நான் சொல்லலை. அதை சொல்கிறதுக்கான ஒரு வயசு எங்களுக்கு இல்லை. அதை கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த சேஞ்ச் வந்து யூஷுவலானதான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சத்தியமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசிட்டு வர்றேன். சில நேரம் வந்து நாம் இந்த டாப்பிக்குக்கும் நான் சொல்கிற இந்த விஷயங்களுக்கும் என்னடா சம்மந்தங்கிற மாதிரியும் தோணும், பார்க்குறவங்களுக்கும் சில நேரம் தோணும். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அந்த விஷயங்கள் எல்லாம் தொட்டுட்டு வந்துட்டு அதை இங்கே நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த சேஞ்ச், நாங்கள் இன்றைக்கி பேசுகிறது வந்து டிவோர்ஸ் மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து நடந்திருக்கிற இந்த சேஞ்சஸ், மனுஷங்க எல்லாருக்குள்ளேயும் நடந்திருக்கிற இந்த சேஞ்சஸ். அதுக்குள்ளே போக முதல்ல ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சதீஷ்? நல்ல கேள்வி. சொல்ல முடியாது, அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் இருக்காங்க. ஆனால் இப்போ ஃப்ரெண்டுன்னு நீங்கள் கேட்டதுனால தான் எனக்கு அது மேபி ஒரு 500 பேர் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அதாவது எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் 5000 தாண்டிடுச்சு இல்லை? 5000 மேக்ஸிமம் அதுதான். இப்போ சாதாரண ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்துக்கிட்டு எனக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்லை, நான் ஒரு இன்ட்ரோவர்ட், எனக்கு வந்து யாரோடையும் எந்த தொடர்பும் இல்லை, என் ரூம்லேயே தான் நான் இருக்கேன். ஆனால் நான் நினச்சிக்கிறேன் எனக்கு வந்து 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு இல்லூஷன் எனக்கு க்ரியேட் ஆகுது. அதுலேயே என் காலம் ஓடிடுது. யாரோ இருக்காங்க, ஆனால் ஃபிசிக்கலி இல்லை. நான் மென்டலி நினச்சிக்கிறேன், ஒரு இல்லூஷன். அது எங்கே நடக்குது? சடன்லி ஒரு நாள் நான் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா, இல்லை நான் வந்து எனக்கு ஒரு மனித துணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றப்போ
அந்த 10,000 பேரும் சடன்லி ட்ராப் ஆகும், நம்ம கண்ணு முன்னாடி இருந்து காணாமல் போகும். அப்போ தான் தெரியும் இது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது. அது வரைக்கும் வந்து கடவுளேம்பா, நீங்கள் நல்லா பேசுகிறீங்கம்பா, கமெண்ட் பண்ணுவான், நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதும்மா, உங்களை பெத்த தாய்க்கு வந்து வாழ்த்துக்கள்மா, என்ன இன்னொன்று சொல்லுவானுங்களே, என்ன தங்கம் என இருக்கிறாய் டோலிம்பா, எல்லாருமும் சொல்லுவான். சரியா, உங்களுக்காக நான் வந்து கடவுள்கிட்ட டெய்லி ப்ரே பண்ணுறேம்மா, ஒருத்தன் வரமாட்டான். அதுக்கப்புறம் இதான் அந்த இல்லூஷனுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு இல்லூஷனுக்குள்ளேயே நம்ம ஏன் வாழ்கிறோங்கிறதையும் சொல்லிவிட்டு நான் இங்கே போகிறேன் அந்த சொன்ன இடத்துக்கு. இந்த 1948 தான் நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடச்சிச்சு இல்லையா? நமக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆல்மோஸ்ட் வந்து 40ஸ்க்கு பிறகு, 1940க்கு பிறகு பிரித்தானிய சாம்ராஜ்யங்கிறது அதாவது ஒரு காலத்தில் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு சொல்லப்பட்டது. பிரிட்டிஷ் அவங்க தான் உலகம் முழுக்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அவங்களோட அந்த இதெல்லாம் முடியுது, அவங்களோட சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருது. ஃப்ரீடம்ங்கிற பேரில் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துட்டு அவங்கெல்லாம் பேக் ஆகுறாங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ்வளவு காலம், அதாவது ஒரு கிட்டத்தட்ட 200 வருஷம் நமக்கு கூட அவங்க இருந்திருக்காங்க. நான் தமிழ் கூறும் உலகத்தையே நான் வந்து சொல்கிறேன். இந்தியாவை பேசாமல் நம்ம ஸ்ரீலங்காவை பேச முடியாது. இந்த ஒரு 200 இவங்க வந்து ஆட்சி செய்கிறப்போ வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சில சாம்ராஜ்யங்கள் எழும், சில சாம்ராஜ்யங்கள் இல்லாமல் போகும் இல்லையா? ஒன்று எழும்போது அடுத்தது அடங்கும். எகிப்து இருந்தது, கிரேக்கம் இருந்தது. இப்போவே உங்களுக்கு புரியும் நான் என்னடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்துடுறேன் அந்த இடத்துக்கு. இப்படியெல்லாம் போக பிரிட்டிஷ் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டாங்க. மண்ணை பிடிச்சி வச்சிருக்கிறது ஆபத்து. எந்தாவது ஒரு ஜெனரேஷன் வந்து நம்மளை அடித்து துரத்திடும். இல்லைனாலும் அது ஒரு நிம்மதி இருக்காது. இவன் வந்து நம்ம கூட சண்டை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். பல நூற்றாண்டுகளாக அவன் சண்டை பிடிச்சவன், அவன் ஜீனில் அது இப்படியுமே இருக்கும். அதனால இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் இவங்கக்கிட்ட நேரடியாக இருக்க தேவையில்லை. நம்ம 200 வருஷம் நம்ம வாழ்க்கையை அவனுக்கு பழக்கிட்டோம், விதையை போட்டுட்டோம், நம்ம பேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு முதல்ல உண்மையிலேயே நம்மளை ஆட்சி செஞ்சது வந்து நமக்கு சுதந்திரங்கிற பேரில் கொடுத்துட்டு போனது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டான நான் ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? வெஸ்டர்ன் வேர்ல்டா கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நமக்கெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு? அதுதான் அப்படி தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் உண்மையில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ங்கிறது ஒரு முகம் மட்டும்தான். அவங்களோட மிகப்பெரிய பேக்ரவுண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போவும் இன்றைக்கும் ஒரு கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு எப்படி பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பேக்ரவுண்டில் இருக்காங்களோ அதே மாதிரி அன்னைக்கும் பிஸ்னஸ் தான், வணிகம் தான். அன்றைக்கும் அவன் வணிகம் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்தான். அதுக்கப்புறம் அந்த நாடு அந்த செல்வங்கள் எல்லாம் அடித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட பேர் வராது. அதுதான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் கியூபாவை ஆட்சி பண்ணதும் அவனுங்க தான், மொத்த உலகமும் அவனுங்க தான். அவனுங்களுக்கு ஒரு நாடு கிடையாது, அவங்க ஒரு பெரிய கார்பரேஷன். அவனுங்க பிடிச்ச இடம் எல்லாமே அவங்களோடது. அதுக்கு சொல்கிறது பில்டிங் ஒன் த பெஸ்ட்டு. சரிங்களா? அவனுங்களுடைய இந்த ரிசர்ச் அது இது எல்லாத்துக்கும் பிறகு அவனுங்க வந்து தெளிவாக முடிவு பண்ணிட்டானுங்க, நமக்குன்னு ஒரு நாடு இல்லை, இந்த உலகமே நம்மளோடது. ஆனால் நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்க நினச்சிக்கணும் நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கிறோம், நம்ம வந்து சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க விட்ரோ பண்ணுறாங்க. சரிங்களா? விட்ரோ பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக. இப்போ இந்தியா வந்து சுதந்திரத்துக்காக போராடினுச்சு, ஸ்ரீலங்காலாம் போராடலை. இங்கே வந்து யாரும் சுதந்திரம் கேட்கவும் இல்லை. இது ஒரு பச்சை பொய். யார்? டிஎஸ் சேனநாயக்க, பொன்னம்பலம் ராமநாதனா அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, தேசப்பிதாக்கள்னு. அவங்க யாரும் சுதந்திரம்லாம் ஒன்றுமே கேட்கல. அவங்க கேட்டது வந்து டொமினியன், ஒரு முறைப்படி. இப்போ இந்தியாவில் தமிழ்நாடு என்ன மாதிரி ஒரு ஸ்டேட் பவரில் இருக்கோ அப்படி. அது வேற கதை, அது பக்கம் போவோம். ஸோ இதில் அதை ஒரு விஷயம் நான் எடுத்து வச்சேன். எப்படியெல்லாம் இவங்களை வந்து அடிமைப்படுத்தலாம். சரி, நேராக நிலத்தை பிடிச்சி வைக்க முடியாது, இவன் பிரச்சனை பண்ணுவான். அப்படின்னா இவனை வந்து உளவியல் ரீதியாக அடிமைப்படுத்தி வைக்கணும். அப்போ உளவியல் ரீதியாக அவனை அடிமைப்படுத்தணும்னா தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் சர்ச் பண்ணும்போது, இப்போ நம்ம இங்கே எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி உலகமே ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? நாம் ஏன் சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு கேட்டால், உண்மையில் வெள்ளைக்காரனை விரட்டி விட்டுட்டு எங்களுக்கு சுதந்திரங்கிறது வேணும்னு சொல்லி நாங்கள் ஏன் கேட்டிருப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்டால் என்ன பேர் சொல்லுவீங்க? நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி வாழ்கிறதுக்கு. அதுக்கு கொஞ்சம் சில மெஷர்மெண்ட்ஸ் சொல்லுங்களேன் பார்ப்போம். வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் டிஷர்ட் தெரிஞ்சது, எங்களுக்கு ஷூ தெரிஞ்சது, டை கோட்டு இதெல்லாம் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு நான் ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு ஆடை இருந்தது, எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருந்தது, எங்களுக்குன்னு திருவிழாக்கள் இருந்தது, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. இது எல்லாமே இருந்தது. ஒரு ஃபேமிலி இருந்தது, ஒரு ஃபேமிலி, ஒரு படிப்பு முறையும் இருந்தது, எல்லாமே இருந்தது. அதுக்கு நான் வரேன் அந்த இடத்துக்கு. இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தது.
அப்போ அவன் தெளிவாக முடிவெடுத்துட்டான், இவங்களை ஆளணுமா இருந்தால் மண்ணை மட்டும் பிடிச்சி வச்சு வேலை இல்லை, பிரயோஜனம் இல்லை. இவன் பண்பாட்டை அழிக்கணும், இவனுடைய கலாச்சாரத்தை அழிக்கணும், இவனுடைய கடவுளை அழிக்கணும், இவனுக்குன்னு தனித்துவம்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு நம்ம கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும், நம்மளுடைய மொழியை கொண்டு போய் சேர்க்கணும், நம்மளுடைய பண்பாடு, நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம குடும்ப முறை என்ன, இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஆட்சி முறை என்ன, இது எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்தா இவன் தன்னால் நமக்கு அடிமையாக தான் இருப்பான். அப்படி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளில நம்மகிட்ட வந்து இந்த பார்லிமெண்ட் முறை இருக்குல்ல, வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட் முறை உலகம் முழுக்க தானே இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய ஆட்சி முறை இல்லையே, அது பார்லிமெண்ட் முறை. அது எல்லாத்துக்கும் மேலே என்ன, கோர்ட் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம், ட்ரெஸ்ஸிங், திங்கிங் எல்லாத்தையும் அழகாக நம்மகிட்ட கொண்டு வந்து விதைச்சிட்டு சுதந்திரங்கிற பேரில் இதையெல்லாம் எதிர்த்து கேட்டு, இது சுதந்திரம் இல்லை, இவனுங்க நம்மளை ஏமாத்துறானுங்க, இவனுங்களை அடித்து விரட்டினா தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னவங்களை எல்லாத்தையும் கொன்னுட்டு, மேலே வந்து அவங்களோட கல்வியை யார் படித்தாங்களோ, யார் இவங்களெல்லாம் கொண்டு போய் பிரிட்டிஷில் அமெரிக்காவில் எல்லாம் அதை எல்லாத்தையும் விதைச்சிட்டு, அதையெல்லாம் யாரெல்லாம் எதிர்த்து கேட்டாங்களோ அவங்களெல்லாம் கொண்டுட்டாங்க. அவங்களெல்லாம், அதாவது உங்களுக்கு விளங்கிடுச்சு, வெள்ளைக்காரன் நம்மளை வந்து ஏமாற்ற போகிறான், எல்லாத்தையும் அந்த மாதிரி வீரியமாக போராடினவங்களெல்லாம் கொண்டுட்டு தனக்கு யார் சார்பாக இருப்பாங்களோ அவங்க கையில் ஆட்சியை கொடுத்துட்டு அவன் பின்னுக்கு போயிட்டான். அப்படி தான் இந்தியாவில் நடந்தது, அப்படி தான் இலங்கையிலேயும் நடந்தது. சரி, அதாவது அவன் கொண்டு வந்த சிஸ்டத்தை யார் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவாங்க, திரும்ப மாற்றி பழைய மாதிரி பழைய அவங்கவுங்க சுய ஆட்சி சுயநாடாக போயிடாமல் இதே சிஸ்டத்துக்குள்ளே வைக்கணுங்கிறது அவனுடைய நோக்கம். அதை செய்துட்டான். அதுக்கு வந்து இப்போ இன்றைக்கி நாங்கள் படிக்கிறோம்ல இந்த எஜுகேஷன், அது மட்டுமே நான் வந்து சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள். இன்றைக்கி நாம் சின்னதுலேருந்து படிக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது இதை எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஏஷியாவோடது மெக்காலே அப்படிங்கிறவருடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் இது நாங்கள் படிக்கிறது எல்லாமே. நீங்கள் எல்லாம் ஒரே அந்த ஸ்கேலில் தானே படிக்கிறோம் யூனிவர்சிட்டி வரைக்கும். அப்போ இது வந்து பாருங்கள், 1835 அந்த மெக்காலேங்கிறவர் சொல்கிறார் பாருங்கள், ஐ ஹாவ் ட்ராவல்ட் அக்ராஸ் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியா அண்ட் ஐ ஹாவ் நாட் சீன் ஒன் பர்சன் ஹூ இஸ் அ பெக்கர். சரிங்களா, தமிழில் சொல்லணுமா தேவையில்லை? இல்லை. ஹூ இஸ் அ தீஃப் சச் வெல்த் ஐ ஹாவ் சீன் இன் திஸ் கண்ட்ரி. எந்த ஒரு பிச்சைக்காரனையோ எந்த ஒரு திருடனையோ இந்த இந்தியாவில் நான் பார்க்கல. such high moral values, people of such caliber that I do not think we would ever conquer this country unless we break the very backbone of this nation. இவங்ககிட்ட நிறைய தர்மம் இருக்குது, இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது, இவங்ககிட்ட பிச்சைக்காரங்களாம் இல்லாத அளவுக்கு ஒரு சொசைட்டி இவங்க வச்சுருக்கானுங்க, இவங்களை நம்மளை ஆளவே முடியாது. இவங்கள ஆளணுமா இருந்தால் இதெல்லாம் பிரேக் பண்ணணும். இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுனா அதுக்கு முடிவாக வந்து அவர் சொல்கிறாரு, and therefore which is her spiritual and cultural heritage, and therefore I propose that we replace her old and ancient education system, her culture, for it the Indians thinks that all that foreign and English is good and greater than their own. இவனுடைய கல்ச்சர் மற்றும் இவனுடைய ஸ்பிரிச்சுவல், அதான் அங்கே ரொம்ப முக்கியமானது. இதை நான் கொண்டு நாங்கள் கனெக்ட் பண்ணுறேன். இவனுடைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், இவனோட கல்ச்சர் எல்லாமே வந்து எங்களை விட குறைவானதுன்னு இவனை நம்ப வைக்கணும். இங்கிலீஷ் தான் வந்து மெயின், தமிழெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த கல்ச்சர்லாம் எதுவுமே இல்லை, சாரி இது மாதிரி எல்லாம் நமக்குன்னு இருந்த உடுப்பெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வந்து சரியில்லை, நம்ம மாடர்னைஸாக தான் உடுத்தணும். கனெக்ட் ஆகுதா? இன்றைக்கி வரைக்கும் நடக்கிறது கனெக்ட் ஆகுதுங்களா? இங்கிலீஷில் நுனிநாக்கில் இங்கிலீஷ் தடவி பேசினா தான் கௌரவங்கிற விஷயத்தை 1900 கொண்டு வந்து மெக்காலே பிரபுங்கிறவர் ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். இப்படி அவனோட ஐடியாலஜிஸ்லேருந்து எல்லா விஷயத்தையுமே 1948க்கு பிறகு குறிப்பாக இந்திய மற்றும் இலங்கை சமூகம், இந்தியாவை பேசாமல் இங்கே வர முடியாது, நாங்கள் தமிழ் சமூகம்னு எடுத்துக்கோம், இதுக்குள்ளால் கொண்டு வந்து விதைக்கிறதுக்கு இவன் பெரிய கஷ்டப்படுறான். ஏன்னா தமிழ் சமூகம் அப்படிங்கிறது மரபு ரீதியாகவே ரொம்ப காலமாக ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தோடு வந்துட்டுருக்கு. அது ஒரு மன்னராட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பொற்காலத்துக்கே போயிட்டு திரும்பி வந்திருக்குது. சோழர் காலத்தில் அது பொற்காலத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துருச்சு. அவனுடைய அடிப்படையெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, குடும்பம், ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது கூட்டு குடும்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு சொசைட்டியாக மாறும். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய அடிப்படை ஆட்சி கட்டமைப்பு எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் தான் தொடங்கும்.
அப்பா அம்மா அவங்களுடைய பையன் பசங்க அவங்களுடைய குடும்பம் அதனுடைய பேரப்பிள்ளைகள் பூட்டின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பெரிய ஒரு செயின் நெட்வொர்க்காகவே அது போகும். அது வெரி ஸ்ட்ராங். அப்போ அவங்களுக்குள்ளே என்ன இருக்கும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் இருக்கும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குலதெய்வம் இருக்கும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த தனித்துவம் வருது பாருங்க, அதெல்லாம் இருக்கும். இதை உடைச்சே ஆகணும். இதை உடைச்சாதான் அவனுக்கு நினச்ச அந்த ஐடியாலஜிஸை தொடர்ந்து இங்கே கொண்டு வந்து போட முடியும். அது ஏன் போடணும்னு சொன்னால், அவனுக்கு உலகம் முழுக்க ஆளணும் அப்படின்னு சொன்னால் அவனோட பிஸ்னஸ் நெட்வொர்க்கை கவனமாக வச்சுக்கணும். அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இன்றைக்கி அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிங்கிறது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பேர் மட்டும்தான் இல்லை. இங்கே இருக்கிற எல்லா கார்ப்பரேட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான். அதோட பேக்ரவுண்ட் தான். அப்போ எப்படியெல்லாம் கொண்டு போயிட்டு தமிழ் சமூகத்தை, இல்லை இந்த மாதிரி தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜப்பான் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருந்தது. சாமுராய் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்கள, அவங்க சாமுராய்களை இல்லாமலே பண்ணிட்டானுங்க. இதே வெஸ்டர்னைஸ் வேர்ல்டு தான். சைனாவுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சர் இருந்தது. எல்லாமே ஒவ்வொரு ஊருக்கும், இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா பஞ்சாபுக்கு ஒன்று, அந்த ஸ்டேட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. இது எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஐடியாலஜியை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக எப்படியெல்லாம் கொண்டு வரலாம். ஸோ பிரிண்ட் மீடியாவை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 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 பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்துக்கும் போயிட்டு வந்துடுறேன். இவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கு மேலே நம்ம ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு பேச வேணாம், பிரிட்டிஷ்னு பேச வேணாம். இதுக்கு பின்னால் இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போன ஒருத்தர் இருக்கான்ல, அதுக்கு நிறைய பேர் கொடுப்பானுங்கல்ல, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இலுமினாட்டிஸ்னு சொல்லுவானுங்க, சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லுவானுங்க. நம்ம அதெல்லாம் எடுக்க வேணாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பெரிய நெட்வொர்க்குக்கு பேர் தான் கேபிட்டலிசம். அவங்கள பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பண்ணணும். வியாபாரம் பண்ணணுமா இருந்தால் உலக நாடுகள் சுதந்திரமாக இல்லாமல் உலகத்தோடு சேர்ந்தே இருக்கணும். பெட்ரோல் வேணுமா, இன்னொரு நாட்டுக்கு நீ போயாகணும். நீ அங்கே போய் நாட்டில் தான் பெட்ரோல் வாங்குவ. நீ டிபெண்ட் இல்லை, நீ இண்டிபெண்ட் இல்லை, நீ டிபெண்ட் தான். அந்த கம்பெனியோட ஒரு பேக்ரவுண்டில் பின்னுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட் இருக்கும். அவனுக்கு 2 துண்டு பிரெட் அண்ட் பட்டர் சாப்பிட்றதுக்கு எதையாவது கொடுக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதையாவது கொடுக்கணும். அவன் இதை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவான், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதையாவது பார்ப்பான், வேறு எதையும் பேச மாட்டான். இதான் அவங்களோட கான்செப்ட். இது ஒரு கான்செப்ட், ஒன் ஆஃப் தி கான்செப்ட். இப்படி கடந்து வர ஒரு கட்டத்தில் தான் அவனுங்களுடைய நல்ல நேரமோ என்னமோ தெரியல, விஷுவல் மீடியாங்கிறது உருவாகுது. விஷுவல் மீடியா. ஏன்னா நம்ம என்ன தான் பிரிண்ட் மீடியானாலும் பார்த்து படித்தாலும் இதில் கேட்டாலும் விஷுவல் அப்படிங்கிறது நமக்குள்ளே ஏற்படுற ஒரு மனுஷனுக்குள்ளே ஏற்படுத்துகிற தாக்கம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷுவலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அது உங்கள் சப்கான்ஷியஸில் உண்மைன்னு பதிஞ்சிரும்னு சைக்காலஜிஸ்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ தான் டிவி வந்தது. அது அவங்களுக்கு ரொம்ப வசதி. இப்போ அது வரைக்கும் தங்களோட ஐடியாலஜிஸு, தங்களோட விஷயங்களை, கருத்துக்களை எல்லாம் பகிரணும், அதுக்கு என்ன மீடியான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு டிவிங்கிறது ஒரு அல்வா கிடைச்ச மாதிரி. டிவி அண்ட் தியேட்டர்ஸ், இது ரெண்டையும் ரொம்ப சூப்பராக அன்னையிலேருந்து அவனுங்க யூஸ் பண்ண தொடங்கிட்டானுங்க. 1940s தியேட்டர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அப்போ எல்லாம். அப்போலேருந்து நீங்கள் இந்த சினிமா அண்ட் இது டிவி ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு போவோம். சினிமாவில் எங்கேயாவது ஒரு பெரிய ஒரு லீடர் எங்கேயாவது ஒருத்தன் உருவாகிட்டான் ஒரு நாட்டில்னா, இந்த அமெரிக்கன் அண்ட் வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன செய்யும்னா சினிமாவை பயன்படுத்தியே அந்த லீடரை காமெடி ஆக்கிரும். ஹிட்லர் டைரெக்டாகவே இவங்களுக்கு எதிரான ஒரு ஆள், கார்ப்பரேட்டுக்கு எதிரான ஒரு ஆள், நல்லவராக கெட்டவரெல்லாம் பேச வேணாம். ஆனால் ஹிட்லருடைய எழுச்சி நேரத்தில் தான் பாருங்கள் சார்லி சாப்ளின் எழுந்திரிச்சிருப்பார். அப்போ சார்லி சாப்ளினை பார்க்குறவன், இந்த மீசையோட பார்க்குறவன் ஹிட்லரை பார்க்கும்போது எப்படி பார்ப்பான்? ஹிட்லருங்கிற அந்த இமேஜை ஒரு சின்ன விஷுவல் மீடியாவை வச்சு என்ன பண்ணுறானுங்க, அப்படியே காமெடி ஆக்குறானுங்க. மக்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி காட்டுறானுங்க. சரிங்களா? இந்த விஷுவல் மீடியாவை வச்சு மக்களை எல்லாரையுமே தங்களுக்கு தேவையான மாதிரி ரொம்ப அழகாக வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஈஸியாக அவனுங்க மாற்றிட்டானுங்க. நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். மக்கள் வேலைக்கு போவாங்க. டிவின்னு சொன்னால் அந்த காலத்தில் ஒரு பெரிய கிரேஸு, பைத்தியம். டிவிங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்டு கிடைக்காது. எல்லாம் வாங்குவாங்க, வாங்கி டிவியில் என்ன போடுறாங்களோ அதை பார்ப்பாங்க, அவ்வளோதான். அவனோட மைண்டு கரைஞ்சிடும். இது அப்படியே தமிழ் சமூகத்துக்குள்ளே அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல வந்த அந்த இடத்துக்கு ஓரளவுக்கு வந்திருப்பேன். தமிழில் எல்லா காலத்துலேயுமே தமிழர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு 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 ஃபேண்டசியை நம்புகிற ஒரு தலைமுறை. ஏன்னா ராஜா காலத்து கதைகளை கேட்டு வழியாக அதெல்லாம் பார்த்து 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 வந்தவங்களுக்கு இந்த ஜென்ரேஷன்லேயும் அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. இதை சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு
சினிமாவில் வரக்கூடிய அந்த 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 கதைகள் இதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி சண்டை வால் சண்டை இதெல்லாம் போட்டவங்கள தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்குற அளவுக்கு மக்கள் முட்டாளாக போயிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து கத்தி சண்டை காட்டினாலே, எம்ஜிஆர் வந்து ஒரு நின்னாலே அவரை முதலமைச்சர் ஆக்கும். அவர் யார், என்ன, எங்கேருந்து வந்தார், அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, போர்ட்ஃபோலியோ என்ன, எதுவுமே தேவையில்லைங்கிற அளவுக்கு கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்கிடுவோங்கிற அளவுக்கு மக்கள் மனசை மாற்றக்கூடிய பவர் எங்கே இருந்திருக்கு? இந்த விஷுவல் மீடியாவுக்கு. சரிங்களா? அங்கே இருந்து இது தொடங்கப்படுது. இந்த விஷுவல் மீடியா மூலமாக மக்களோட மைண்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. ரெண்டாவது, டெலிவிஷன்கிறது ஒரு சாதாரண மெஷின் இல்லை. டெலிவிஷன்கிறது ஒரு பிரைன் வாஷ் மெஷின் அப்படின்னு டெலிவிஷன் வந்த காலத்துலேயே இதுக்கு வந்து நிறைய வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி டெலிவிஷன்லாம் போச்சு, இன்றைக்கி எல்லாமே இங்கே வந்துருச்சு இல்லை, அதோட குட்டிகள் தான் இதெல்லாமே. டிவியை எப்படி பயன்படுத்தினானுங்க? இந்த ஐடியாலஜிஸை கொண்டு வந்து விதைக்கிறதுக்கு, இந்த இது எல்லாத்தையும் குழப்புறதுக்காக. ஒரு ஆட்சி கட்டமைப்பில் ஆட்சி அதிகாரம் இருக்கும், அதுக்கப்புறம் சின்ன 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 குறுநிலங்கள் இருக்கும், அது எல்லாத்துலேயும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக குடும்பம் இருக்கும். இப்போ மன்னர் ஆட்சிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தைங்கிற மாதிரியே இதே வெஸ்டர்னைஸ்டு வேர்ல்டு வந்து நமக்குள்ளே கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணிருச்சு. மன்னருங்கிறவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாது, அது யாருங்கிறத பொறுத்தது. கெட்ட மன்னர்களும் இருப்பான், நல்லவனும் இருப்பான். சர்வாதிகாரிங்கிறது யாருங்கிறத பொறுத்தது இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் உடைச்சிட்டு எல்லாமே டெமோலிஷ் பண்ணி மக்கள் அதிகாரம்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அது நல்லது, அது வேறு விஷயம். அப்போ மன்னர்களை முதல்ல அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த நாடுகள் எல்லாம் போயிட்டு குழப்பணும். மன்னர்களையும் குழப்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்து இது வந்தீங்கன்னா அடிப்படை இருக்குது பாருங்கள், குடும்பம். இந்த குடும்பத்தை சிதைக்கணும். அதுக்கும் விஷுவல் மீடியாவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அவங்களுக்கு. ஏன்னா விஷுவல் தான் ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து பேசுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சீரியலே எடுத்துக்குவோம். முன்ன எல்லாருமே உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், நம்ம சமூகங்கள் எல்லாமே கூட்டு குடும்பமாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கோ தெரில, தாத்தா அட்லீஸ்ட் வந்து அப்பா அம்மா புள்ள. இப்போ ஒரு பையன் வைங்களா, இப்போ எங்கள் அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க, நான் இருக்கிறேன், என்னோடய ஒய்ஃப் இருப்பாங்க. சில நேரம் ஒய்ஃபோட அப்பா அம்மாவும் சில நேரம் இருக்கலாம், எங்களுடைய குழந்தைகள் இருக்கும், சில நேரம் என்னோட கூட பிறந்தவங்களும் இருப்பாங்க. இப்படி ஒரு பெரிய சொசைட்டியாகவே தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இது பிரச்சனை. இதை உடைக்கணும்னா என்ன பண்ணுறது? சீரியல். இப்படி தான் சீரியல் முத வந்துச்சு. ஒரு கிராமத்தில் 100 குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த 100 குடும்பத்துலேயுமா மாமியும் மருமகளும் அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு பெட்ரோலை ஊற்றி கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க. நீங்களே சொல்லுங்களேன். அது வந்து ஒரு விதிவிலக்கு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில இல்லை 2 பேருக்கு இடையில ஈகோ கிளாஷுங்கிறது ரொம்ப நேச்சுரலானது. அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய குற்றம் இல்லை, மனித இயல்பு இல்லை. அது அப்படி இருந்தாலுமே கூட அது ஒரு கட்டத்தை தாண்டி இந்த சொல்கிற மாதிரி நடந்து வர படியில் எண்ணெயை ஊற்றி இல்லாட்டி பெட்ரோலை ஊற்றி செய்கிற அளவுக்கு எந்த வீட்லேயுமே நடந்தது. இந்த நடந்து வர படியில் எண்ணெயை ஊற்றி பெட்ரோல் ஊற்றி இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வீட்டில் யாரும் செஞ்சாங்களா? இல்லை, பக்கத்தில் யாரும் செஞ்சாங்களா? இல்லையே, எனக்கு என்னால் நம்ப முடியலையே. நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கீங்க. இது டிவியில் பார்த்துருக்கீங்க. எப்படி டப்புன்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சது? இல்லை, அப்போ மாமியார் மருமகங்கிறது எங்கே இருக்குது, எண்ணெயை வலிக்கி விழுகிறது எங்கே இருக்குது, எப்படி கனெக்ட் ஆக்குது பாருங்கள் நம்ம மைண்டு. ஸோ அந்த 100 குடும்பம் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிரிமினல் பிடிச்சி யாரோ 2 பேரை அடித்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டு செத்துருப்பானுங்க. என்ன பண்ணானுங்க? இதை அப்படியே எடுத்து அதை சோஷியலைஸ் ஆக்குனானுங்க. எல்லா சீரியல்லையும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. அதான் நான் சொன்னேன், நம்ம தான் இதை பற்றி தெளிவாக பேசலாம். அதுவும் நாங்கள் தானே ஸ்டார்டிங் சீரியல்ஸ் யோசிச்சு பாருங்கள், சித்தி, கோலங்கள், அது மாதிரிலாம் நிறைய வந்து. அதுக்கு முன்னாடி நல்ல சீரியல்ஸ் வந்துச்சு, மர்மதேசம்லாம் வேறு லெவல். இந்த பக்கம் எடுத்து பாருங்கள், எல்லா சீரியல்லையும் போட தொடங்கிட்டாங்க. கொஞ்ச நாள் போக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி கூட்டு குடும்பங்களே இல்லை. அந்த கூட்டு குடும்பத்துலேயும் இன்றைக்கி அப்பா அம்மா தனியாக இருக்கிறாங்க, மகனும் ஒய்ஃபும் தனியாக இருக்கிறாங்க, ஒய்ஃபும் மாமியாரும் பேசிக்கிறதே இல்லை. மாமியார்ட்டு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுச்சு. இது வந்து வீட்டுக்கு ஒரு மருமகன்னு வந்தால் அவள் வந்து கட்டாயம் குடும்பத்தை கெடுத்துருவா. மருமகளுக்கு ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சு, நான் எந்த வீட்டுக்கு போனாலும் என் புருஷனை நான் தனியாக கூப்பிட்டு போயிடணும், இல்லைனா இந்த குடும்பம் வந்து என் புருஷனை அவங்க கைக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவன் நம்ப தொடங்கிட்டான். கல்யாணம் கட்டி அனுப்புகிறாங்களே பிள்ளைய, அவங்க வீட்லேயே ஒரு அம்மா இருப்பாங்களே, அவங்க இந்த சீரியலை பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, போன உடனே உன் புருஷனை கூட தனியாக போயிருமா, அவங்ககிட்டலாம் போயிடாதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சந்தேகப்படுற அளவுக்கு கொண்டு வந்து இந்த சீரியல் என்ன பண்ணிருச்சு? பிரிச்சிருச்சு, கம்ப்ளீட்டாக பிரிச்சிருச்சு.
எது எல்லாம் தப்பாக இருக்கோ அதையெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறது. நம்ம எப்போவுமே நெகட்டிவான ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணுறது தானே, நெகட்டிவிட்டிங்கிறது தானே எங்கள் மோரல். ஆனால் இது என்ன பண்ணுறானுங்க, நான் இப்போ இன்றைக்கி சொசைட்டியில் அவங்க இதை கொண்டு வந்து போட்டா இதோட செயினை சொல்லிகிட்டு இருக்கேன். அது எது விதிவிலக்கோ அதை கொண்டு வந்து முன்னுதாரணமாக்கி அதை எக்ஸாம்பிளாக காட்டி மைண்டை கெடுத்து பிரித்து விட்டுறானுங்க. ஸோ குடும்பங்கள் டிஸ்ட்ராய்ட் ஆக தொடங்கிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குடிக்கிறது சரியான பழக்கமா தப்பான பழக்கமா? ஆல்கோஹால் யூஸிங் உடம்புக்கு எப்படியுமே அது கெடுதியான ஒரு சாமான். 1% கூட உடம்புக்கு நல்லது இல்லை. நீங்களே ஒரு பாட்டி யோசிச்சிங்களா இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு? ஏன்னா இன்னைக்கு ஆல்கோஹால்ங்கிறது ஒரு சோஷியல் ட்ரிங்க் ஆயிடுச்சு, ஒரு சாதாரணமாக ஒரு விஷயமா மாறிடுச்சு. ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுவாங்க, முன்ன வந்து ஒரு காலத்தில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வீட்டுக்கு பிள்ளைக்கு அந்த ஊரில் போய் விசாரிப்பாங்களாம். தெரியாமல் விசாரிச்சுட்டு வர்றது. இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்லாம் இல்லையே, எப்படி மாப்பிள்ளை நல்லவர் தான், என்ன கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்குது மாப்பிள்ளைக்கு, அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்களாம். ஐயோ மாப்பிள்ளை குடிப்பாருன்னு ஓடிடுவாங்களாம். கொஞ்சம் நாள் போக போக நம்ம இடைப்பட்ட ஒரு கொஞ்சம் காலத்தில் வந்து எப்படி மாப்பிள்ளை எப்படின்னு விசாரிக்கிறப்போ, மாப்பிள்ளை நல்லவர் தான், என்ன பிரச்சனைனா கொஞ்சம் குடிப்பார். பரவாயில்ல, இந்த காலத்தில் யார் குடிக்காமல் இருக்கிறது, கொஞ்சம் குடிக்க தான் செய்வாங்க, பரவாயில்ல பிரச்சனை இல்லை. இப்போ கரண்ட் ஜெனரேஷனில் வந்து இப்போ 2K கிட்ஸ் யாரும் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறதில்ல, அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கெல்லாம் விசாரிக்கிறாங்கன்னு வைங்களேன், மாப்பிள்ளை தங்கமான மனுஷன், மாப்பிள்ளை எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா, குடி வாயிலே வைக்க மாட்டார் மனுஷன், குடியெல்லாம் பழக்கமே கிடையாது, குடிக்க மாட்டாரா, ஏதோ குறை போல இருக்கு என்னன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்க்காம ஓடிடுறாரு. அது எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்க. என்ன காரணம்? வேறு எந்த ரீசனும் இல்லை, விஷுவல் அண்ட் சினிமா. எல்லா சினிமாவிலையும் குடி இல்லாமல் இன்றைக்கி படமே எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு காட்டி 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 அதை நார்மலைஸ் ஆக்கிட்டானுங்க. லவ் ஃபெயிலியருக்கும் குடிக்கும் என்னையா சம்மந்தம்? ஒரு பிரச்சனை டிப்ரெஷனுக்கும் குடிக்கும் என்ன சம்மந்தம்? ஏதாவது ஒரு சைக்காலஜி சொன்னாங்களா? அப்படி ஒரு டைரக்டர் சொல்கிறான், எனக்கு தோன்ற ஒரு கற்பனையில் நான் பார்த்ததை சொல்கிறேன், நான் சைக்காலஜிஸ்ட் இல்லையே, நான் ஒரு டைரக்டர். ஆனால் அதை சோஷியலாக்கி இல்லாமல் பண்ணிட்டானுங்க. இன்றைக்கி பொண்ணுங்க குடிக்குது சினிமாவில், இன்றைக்கி பொண்ணுங்களே குடிக்கலைன்னா அது பொண்ணு இல்லைங்கிற மாதிரி பையன் பார்க்க தொடங்கிட்டான். விஷுவல் மீடியா. இன்னொரு உதாரணமும் சொல்லிட்டு வந்துடுறேன். தமிழ் சினிமாவிலேயே நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்போ எல்லாம் மெயின் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு பிரச்சனையை பேச வைக்கிறது தான் சினிமா. நம்ம ஈழ விடுதலை போராட்டத்தையே எடுத்துக்குவோம், தமிழீழ விடுதலை போராட்டத்தையே. 80s இந்த விடுதலை போராட்டம் தொடங்குறப்போ இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. ஈழத்தமிழர்கள் என்னமோ 12 லட்சம் பேர் தான் இருக்காங்க, ஆனால் பக்கத்துலேயே தமிழ்நாட்டில் 5 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 1%. அதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்குல்ல, சேரன் சண்டை பிடிக்கிறப்போ பாண்டியன் வருவான், பாண்டியன் வேறு தமிழ்ங்கிற உணர்வோடு வருவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 1% இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டா எத்தனை லட்சம் பேர்னு யோசிச்சு பாருங்கள். இளைஞர்கள் இலங்கை சனத்தொகைக்கு கிட்ட போயிடும். இதை தடுக்கணும். தமிழ் ஈழ எழுச்சின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் கையில் எடுத்துருக்கிற அந்த எழுச்சியை இங்கே வரவிடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக சினிமா வேலை செஞ்சிச்சு. அது வரைக்கும் 1965 வரைக்கும் சிகரெட் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தடை. ஆனால் ஒருத்தர் வந்தார், அவர் வந்து சிகரெட் அப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிச்சார், இப்படி சுற்றினார். 1.5 கோடி பேர் சிகரெட்டுக்கு அடிக்டட். நான் சொன்ன அந்த பழைய கம்பெனி கோஆப்ரேஷன் இருக்கு பாருங்கள், அவங்க சொல்லி நடத்துகிற வேலை. ஸோ இந்த தமிழ் விடுதலை போராட்டத்திலேயே தொடர்ந்து அவங்க என்ன படங்கள்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே மாற்றி மக்களை இந்த பக்கம் திரும்பவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்துக்குச்சு. அதில் சில திரைப்படங்கள் எல்லாம் விடுதலை போராட்டத்துக்கு எதிராக வெளிப்படையாகவே வந்துச்சு. இதுதான் இன்ஜெக்ட் பண்ணுறது. குருதி புனல் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். கமல் வெளிப்படையாகவே பேசுவார். கமல் வந்து அந்த படத்தில் நாசர் தான் அதில் ஒரு போராளி குழு வரும். அதில் ஒரு தமிழ் போராளி குழு. போராளி குழுனா என்ன பாகிஸ்தான்லேருந்து வரப்போகுது? அது இங்கேருந்து போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதில் பிரபாகரன் மாதிரி தான் நாசரை காட்டியிருப்பாங்க, கண்ணாடியெல்லாம் போட்டு. அதில் அவர் வெளிப்படையாக அதே படத்தில் சொல்லுவார். நாசர் ஒரு கட்டத்தில் சொல்லுவார், நான் செத்தனா என்னுடைய வாரிசுகள் விதையாக எழுந்து வருவாங்க. கமல் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் வராது,
அடுத்த தலைமுறை சினிமா பார்த்து வளர்கிற பலகீனமான தலைமுறையாக தான் இருக்கும்னு அவரே சினிமாவில் சொல்லுவார். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த போராளி குழுவில் ஒருத்தன் கமலோட ஒய்ஃபு கௌதமியை ரேப் பண்ண போவான். உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 குத்தம் சொல்லுங்கள், பொண்ணுங்க மேலே கை வைக்க மாட்டாங்க. இவங்களே ஏற்றுக்கிட்டது தானே. ஆனால் அந்த படத்தில் அப்படி காட்டுவார். இதெல்லாம் காட்டும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனசில் என்ன போகும்? சாதாரண மக்கள் மனசில் ஓஹோ தமிழ் போராளிகள்னாலே இப்படி தான் போல இருக்குது இல்லையா? அதுலேயும் இன்னொரு வக்குறம் என்னன்னா, கௌதமி அவர் ரேப் பண்ண போக மாட்டார், அவங்க பிள்ளைய தான் ரேப் பண்ண போவார். கௌதமி வாண்டடாக அவங்க உள்ளே வருவாங்க. அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வந்து சுடும், அது வேற ஒரு கதை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி எல்லா விஷயத்துலேருந்துமே மக்களை வேறு வேறு பக்கமாக திசை திருப்பி அவங்களுடைய மனசை குழப்பி ஸ்டார்ஸு மட்டும்தான் இங்கே எல்லாமே. நீங்கள் வேறு எந்த பிரச்சனையும் பார்க்காதீங்க, ஸ்டார்ஸ் மட்டும்தான். ஸ்டார்ஸ் என்ன செஞ்சாலும் சரி, ஸ்டார்ஸ் இப்படி நின்னா நீயும் அப்படி நில்லு, ஸ்டார் வந்து இப்படி பேசுனா நீயும் அப்படி பேசு. சினிமாவில் வர ஸ்டார்ஸ் தமிழ் சினிமாவில் ஸ்டார் இப்படி டிஷர்ட் போட்டால் நீ இப்படி போடு. இங்கேயே தான் நம்ம தமிழ் சமூகத்துடைய மைண்டை நம்ம கொண்டு போய் வச்சுருக்காங்களே ஒழிய அங்கேருந்து வெளியே எடுக்கவே முடியலை இன்னைக்கு வரைக்கும். அது இன்றைக்கி சின்ன சின்ன சோஷியல் நெட்வொர்க் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போது நான் சொன்ன அந்த குடும்பங்களை ஒவ்வொன்றா உடைச்சாச்சு. கூட்டு குடும்பத்தை உடைச்சாச்சு, அதுக்கப்புறம் சின்ன வட்டமாக இருந்த அந்த அப்பா அம்மா சென்டிமெண்ட் அது இது எல்லாத்தையும் உடைச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரே குடும்பத்தில் தான் வாழ்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக வாழ்ந்துக்குங்க, புருஷனும் சம்பாதிக்கணும், பொண்டாட்டியும் சம்பாதிக்கணும், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் ஆகிக்காதீங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்து புகுத்துனானுங்க. அதுக்கு வேறு வேறு இசம் கொண்டு வந்து சேர்ப்பானுங்க, நிறைய இசம் கொண்டு வந்து சேர்ப்பானுங்க. பிரிச்சாச்சு. இப்போது அடுத்த ஜெனரேஷனை வந்து கல்யாணம்னாலே ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றணும். அப்போ தான் இது என்றைக்குமே திரும்ப அந்த பழைய இடத்துக்கு போகாது. இது ஒரு பெரிய செயின். நான் சொல்லிட்டு வந்தது நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இது ஒரு பெரிய செயின். இது ஒரு இடத்துல பிடிச்சிச்சின்னா போய் அங்கே தான் நிற்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழும்போது இந்த ஃபோனு, இந்த டிவி, இந்த சினிமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு 1 மாதம் வாழ்ந்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும் எதுவுமே பார்க்காம. ஆனால் இவனை கல்யாணமே கட்ட விடக்கூடாது. இனிமேல் தனியாக நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, புள்ள பெற்றுக்காம நீ என்ன வேணாலும். இப்போ எல்லாமே ஓப்பன் தானே, ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அப்படி தானே. நீங்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கோங்க, தாராளமாக செக்ஸ் வச்சுக்கோங்க, யார் கூட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கோங்க, அது உங்களோட ஃப்ரீடம், சரிங்களா? அதை வந்து கட்டின புருஷனாக இருந்தாலும் கேட்க முடியாது, கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் கேட்க முடியாதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நமக்குள்ளே அந்த விதைச்சு அது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய்ட் பண்ணுறதோட உச்சக்கட்ட வடிவம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா நாளும் டிவோர்ஸ். அதை வந்து ஒரு 18 வயசில் இருக்கிற ஒருத்தர் எடுத்து பார்க்கும்போது அவன் கல்யாணத்தை பற்றின எண்ணம் எப்படி வரும்? எனக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்த்து கல்யாணம் கட்டணும்னு ஆசை வந்துச்சு. எவ்வளோ அன்பாக இருக்காங்க, எவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க, எவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறாங்க, அதை பார்த்து தான் நான் வந்து கல்யாணம் கட்டணுங்கிற ஆசை எனக்கு வந்துச்சு. இப்படி தான் நிறைய பேருக்கு. இன்றைக்கி இதெல்லாம் பார்க்குறப்போ, அடுத்தடுத்து நடக்கிற டிவோர்ஸை பார்க்குறப்போ ஒருத்தனுக்கு கல்யாணம் கட்டணுங்கிற எண்ணம் வருமா? நிச்சயம் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து நேச்சுரலாக வரல, இவனுங்க ஏற்படுத்துகிறானுங்க. இது ஒரு பெரிய அஜெண்டா. இது ஒரு சின்ன 1% தான். நான் சொன்ன அந்த பேக்ரவுண்ட் கதையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இது. அதனால யார் லாபம் அடைய போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே கார்ப்பரேட்ஸ் தான், அதே கேபிட்டலிசம் தான். ஏன்னா 2 பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு போதும் வீட்டில், ஒரு குடும்பத்தில் இருந்தீங்கன்னா, இல்லைங்களா? உங்கள் 2 பேரையும் பிரிச்சுட்டா நீங்கள் 2 பேரும் 2 ஃப்ரிட்ஜ் வாங்கி தான் ஆகணும். நான் ரொம்ப மட்டமாக சொல்கிறேன், இதோட ஐடியாலஜிலாம் வேறு. இன்னும் நீங்கள் டீப்பாக திங்க் பண்ண போனீங்கன்னா இது எல்லாமே டீபாப்புலைசேஷன் தான். உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கும் எனக்கு தெரியல. எல்ஜிபிடிக்யூங்கிறதுக்கு அந்த 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 ஐடியாலஜிக்கு இன்றைக்கி இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரி, உண்மைதான், அவங்கள வந்து நாங்கள் பாதுகாக்கணும், அவங்களுக்கான உரிமைகள் கொடுக்கணும், அதெல்லாம் ஓகே. இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? உகண்டாவிலேயோ ஏதோ ஒரு ஆஃப்ரிக்கன் நாட்டில் ஒரு பிரசிடெண்ட்டு எங்கள் நாட்டில் இனி ஓரினச்சேர்க்கையை நாங்கள் தடை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. ஏன்னா எல்லோரும் இதே வேலையாக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்களாம். அவர் பயந்துட்டார், நாட்டை பற்றின அக்கறை வந்துருச்சு, பயந்துட்டார். உடனடியாக அந்த நாட்டுக்கு பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. இந்த ஒரு விஷயத்துக்கு 1,00,000 பேரை கொன்று போட்டு கிடக்குறான். அங்கே ரஷ்யாவில் 1,00,000 பேர் எங்கே என்ன ஆனாங்கன்னு தெரில. அதை விட இது முக்கியமானு கேட்குறேன். அப்போ என்ன, நீங்கள் அதுலேருந்து இதையும் யோசிச்சு பாருங்களேன். அங்கே குடும்பத்தையும் பிரித்தாச்சு, இப்போ வந்து சேர்ந்து வாழவே தேவையில்லை, கல்யாணங்கிற கான்செப்டே வர தேவையில்லை. நீங்கள் விரும்பினா சேர்ந்து வாழ்ந்துக்குங்க, முடிஞ்சால் பிள்ளைய பெற்றுக்கு வளர்க்க முடியலையா கொண்டு போய் சென்டரில் ஒப்படைங்க, அவனுங்க வளர்த்துக்குவானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னு சொன்னால் ஆம்பளையே தேவையில்லை, நீங்கள் குழந்தைய பெற்றுங்க, நாங்களே உங்களுக்கு
செயற்கை கருத்தரிப்புலாம் வந்துருச்சு இல்லை, பெற்றுக்கிறாங்கல்ல, அப்படியே வந்துடும். ஒரு சிஸ்டத்தை தொடர்ந்து உடச்சி வந்துக்கிட்டே இருக்கானுங்களா. அடுத்து நீ ஆம்பளையாகவும் இருக்க வேணாம், நீ பொம்பளையாகவும் இருக்க வேணாம், நீ எப்படி வேணாலும் இரு. இதான் இந்த கான்செப்ட், இதை நோக்கி தான் போகுது. நான் ஏன் டீபாப்புலைசேஷன் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த 2030 1000 கோடிங்கிறாங்க மக்களோட எண்ணிக்கை. அதை அந்தளவுக்கு போக விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் நான் சொன்னதோட அடிப்படை இதுதான். இந்த டிவோர்ஸ் இவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா, இந்த மாதிரி பெரிய பெரிய கேட்டகரி, அதாவது அது இந்த சொசைட்டிக்குள்ளே ஊடுருவி தெரிஞ்ச பேர்கள் எல்லாமே, ரஹ்மான் வரைக்கும். ரஹ்மான் இதுக்குள்ளே எப்படி கனெக்ட் ஆகிறாருன்னு எனக்கு தெரியல. அதாவது சொன்னாலே அவரை தெரியுங்கிறவங்க வரைக்கும் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க. அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. நியூஸ் வரும்போது நான் பதட்டம் அடைகிறேன். அடுத்து வரக்கூடிய கல்யாணம் கட்டினாலே நம்ம டிவோர்ஸ்னால் அப்புறம் என்னதுக்கு கல்யாணம் கட்டணும், எதுக்கு புள்ள பெற்றுக்கணும்? இல்லை, தனுஷோட நியூஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தில் டிவோர்ஸ் கன்ஃபார்ம்னு சொல்கிற வரைக்கும் நான் நினச்சேன், அப்போ இவ்வளோ நாள் டிவோர்ஸ் ஆகலையா? ஏன்னா இந்த நியூஸ் ரொம்ப நாள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் அதை அவங்க அப்ளை பண்ணதும் நினைக்கிறேன் லேட்டாக தான் அப்ளை பண்ணியிருந்துருக்குறாங்க எல்லாருக்கும். அப்போ ஆனால் அதுக்கடையில் நியூஸ் வந்துருச்சு, 2 பேரும் டிவோர்ஸ் ஆகிட்டாங்கங்கிறது. ஒரு குட்டி விஷயம் சொல்கிறேன் அதுக்காக. அந்த நீங்கள் சொல்கிற தனுஷ் ஐஸ்வர்யா அந்த டிவோர்ஸ் விஷயம், சிம்பு தனுஷோட நேரடி போட்டியாளர்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னு தானே சொல்கிறது, இவனை போட்டிங்கிற மாதிரி நம்மகிட்ட காட்டுறது. அவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். சிம்பு காணாமல் போயிட்டார். சிம்புவோட அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் தோல்வி. ட்ரிபிள் ஒரு படம் நடித்தார், தோல்வி. அவரை மறந்துட்டாங்க, எல்லாருமே மறந்துட்டாங்க கிட்டத்தட்ட. ஆனால் அவர் திரும்பி வந்தாலும் அவருக்கு அந்த ஃபேன் பேஸ் அப்படி தான் இருந்தது. ஆள் ரொம்ப வீங்கி போய் அப்படிலாம் இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் கம்மி பண்ணார், ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. ஈஸ்வரன் ஒரு படம், ஈஸ்வரன் படம் பெரிய அளவு போகலாம். ஆனால் சிம்புவை எல்லோரும் திரும்பி பார்க்க தொடங்கிட்டாங்க, உடம்பெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காரு அப்படின்னு. மாநாடு படம் வந்தது, 100 crores கிளப். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிம்பு படம் 100 கோடி ரூபா வசூல் பண்ணுது. தொடர்ந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் சிம்புவை பற்றின பேச்சாகவே இருக்குது. எல்லா ஸ்டேஜுக்கும் ஏறுறாரு. எல்லாம் ஒரு போட்டியாளர் ஒருத்தர் இருக்காரு, தனுஷ்னு ஒருத்தர். திடீர்னு இந்த பரபரப்பு நடந்துட்டு இருந்த அன்றைக்கி நைட்டு ஒரு நாள் சடன்லி ரிலீஸ் பண்ணுறாரு, நானும் ஐஸ்வர்யாவும் பிரிகிறோன்னு. ஒரு நாள் நைட்டு திடீர்னு ரிலீஸ் பண்ணுறாரு. அது ஏன் இந்த பிரச்சனை? ரொம்ப நாளாக காணாமல் போன சிம்புவோடைய ஃபேம் திருப்பி வரும்போது ஒரு போட்டியாளர் இதை ஏன் ரிலீஸ் பண்ணுறாரு? எங்கேயோ இடிக்கல. சினிமா ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நீ திட்டுறியா இல்லையா, நீ என்னை கழுவி கேவலமாக ஊத்துறியா இல்லையா, என் குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசுறியா இல்லையா, நான் எத்தனை பொம்பளை வச்சுருக்கேங்கிறத பற்றி நீ பேசுறியா இல்லையா, இல்லை எனக்கு ஏதாவது நோய் இருக்குது அது இதுக்குன்னு பேசுறியா இல்லையா, என்னை பற்றி நீ பேசிக்கிட்டே இரு. மக்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டில் அவங்களுக்கான மிகப்பெரிய பப்ளிசிட்டி. இதை தெரியாமல் நாம் இந்த நெகட்டிவிட்டியை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்கோ டிவோர்ஸு விட வேண்டியது தானே, அவங்களோட இருந்து அதை அவங்களோட விட்டுற வேண்டியது தானே. அவன் தெரியாமலாம் அதை பப்ளிஷ் பண்ணுறான். ரஹ்மான் இன்சிடென்ட் கூட ஒரு தெரியாமல் நடந்ததுன்னு வைப்போமே. அவங்க சொல்கிறாங்க ஏதோ ஒய்ஃப் போட்டுட்டாங்க, நான் அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டேன்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஹ்மான் எக்ஸப்ஷனல். யாரோ சமந்தாவுக்கும் இல்லை என்ன யாருக்கோ ஒருத்தருக்கும் டிவோர்ஸ் அப்படின்னா அவன் அதை ரிலீஸ் பண்ணும்போதே அந்த அந்த விஷயத்தை அவன் வெளியே போடும்போதே அவனுக்கு தெரியும், இன்னும் 2 நாளைக்கு இதுதான் டாக் பேக் ஆக போகுதுன்னு தெரியும். அவனுக்கு அது பப்ளிசிட்டி. ஆனால் நாம் எதுக்கு அதை ஷேர் பண்ணி அதை ஒரு பெரிய பேசு பொருளாக சோஷியல் நெட்வொர்க்கில் கொண்டு நாங்கள் என்னத்தை கொண்டு வந்து பாரு போய் டிவோர்ஸுங்கிறது சாதாரணமாயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஏன் கொண்டு போய் விடுறோங்கிறதா என்னோட கேள்வி. இந்த ஒரு இலூஷன்லேருந்து வெளியே வரணும். அதுக்காகத்தான் நான் அவ்வளோ பெரிய கதை சொன்னேன். மேலோட்டமாக இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எப்படா தொடர்பு பண்ணணும்னு உங்களுக்கு புரியுதோ என்னமோ தெரில. ஆனால் ஆழமாக பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் மிகப்பெரிய டாட், ஒரு கிராஃப் மாதிரி அப்படியே போயிட்டு சேரும். ஸோ இந்த நெகட்டிவிட்டியை திரும்ப ஷேர் பண்ணி அதை உண்மையாக்கிடுறோம். அதுக்கப்புறம் அதுக்கான பிஸ்னஸ் எல்லாம் அதுக்கு பின்னால் நடக்கும். தட்ஸ் இட். அதான். இல்லை, நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த நார்மலைஸ் ஆக்குறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நமக்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து பார்த்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அது நமக்கு நம்ம பக்கத்தில் இப்போ எனக்கு என்ன குறிப்பாக நான் சீரியலை பற்றி பேசுனதுனால ஒரு மாமியாரையோ இல்லாட்டி ஒரு மருமகளையோ யாராவது கொல்றாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ வருதுன்னு சொன்னால்
அது நமக்கு ஒரு நார்மலான ஒரு நியூஸ் ஆகிடுச்சு. ஆனால் அப்படி நடந்திருக்கா தொடர்ந்துன்னு பார்த்தா இல்லை. ஆனால் அந்த நியூஸ் நமக்கு நார்மல் ஆகிருச்சு. அந்தளவு தூரத்துக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நார்மலைஸ் ஆயிரும். ரோட்டில் ஒருத்தன் செத்து கிடக்குறான் அப்படின்னா கூட அப்படியானு கடந்து போயிடுறோம். நம்மளை இந்த பூமிக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த பூமிக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுறானுங்க அப்படின்னா இதுக்கு பின்னால் கட்டாயம் யாரோ இல்லை ஏதோ இருக்கணும். பண்ணுறாங்க, டியூன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றது ஒன்று இருக்கணும் இல்லை பின்னாடி ஏதோ ஒன்று. அதுக்கு தான் இவங்க நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க பின்னால் இருக்கிறது இந்த கேபிட்டலிசம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த நெட்வொர்க்கை தக்க வைக்கணுமா இருந்தால் நம்மளை நிமிஷத்துக்கு நிமிஷம் டேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருமே இப்போ நம்ம பார்த்த வாழ்க்கையிலே பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் பாட்டை முழுசாக கேட்ட ஒரு ஞாபகம் எப்பயாவது இருக்கா உங்களுக்கு? ஒரு பாட்டு கேட்குறது அப்படிங்கிறது 5 நிமிஷம் ஒரு பாட்டுன்னா அதை ஃபுல்லாக உட்காந்து ஏன்னா பாட்டு இதில் தான் வருது. நம்ம ரீல்ஸ் அடுத்தடுத்து போக போக 30 செகண்டுக்கு ஒரு ரீல் போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து என்ன பேசினாலும் நம்ம 1 மணித்தியாலும் பேசியெல்லாம் பிரயோஜனமே இல்லை. 30 செகண்டில் என்கிட்ட சொல்லிட்டு போங்கிறானுங்க. நல்லது சொல்ல முடியல. நல்லது சொன்னால் அது வந்து பூமர், அதுக்கு பேர். தத்துவம் பேசுனா அதுக்கு பேர் கிரிஞ்சு. ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனை அழகாக பிரிச்சுட்டானுங்க இந்த நெட்வொர்க்கில் வந்து. சிக்கல் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம க்ளோரிஃபை பண்ணுறோம். எல்லாத்தையுமே க்ளோரிஃபை பண்ணி சிரிக்கிறோம். அதை பற்றி நம்ம அதை வந்து நம்ம சீரியஸாக எடுக்கிறோமா இல்லை அந்த ஒரு விஷயத்தை படிக்கிறோமா அதெல்லாம் கூட தேவையில்லை, சிரிக்கிறோம். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை. எல்லாருக்குமே அந்த இது எல்லாருமே வந்து அந்த பேச தொடங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. தனுஷ்கு குணத்திலக்க பிரச்சனை வந்ததில்ல, அவர் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சுல்ல. நான் பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில் எக்ஸ்பர்ட்ஸ் எழுதுறானுங்க. அதாவது எக்ஸ்பர்ட்ஸ்னு நினச்சிக்கிட்டு எழுதுறானுங்க. ரேப்னா என்ன, கற்பழிப்புனா என்ன, அந்த பொண்ணு அப்போ சில பேர் சொல்லுவாங்களா அந்த பொண்ணு சம்மந்தம் இல்லாமையா வீட்டுக்கு போனால் அப்படி இப்படின்லாம். இவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் விளக்கம் எழுதுறானுங்க. இப்படி பண்ணால் தான் ரேப்பு, அப்படி ஒரு இதுன்னு சொல்லிட்டு தனுஷ்க குணத்திலக்கிய கிளின்னு கிழிச்சு எல்லாம் எழுதுறது. கோர்ட்டு தெளிவாக தீர்ப்பு சொல்லிடுச்சு, அவன் ரேப் பண்ணலை, இது ஒரு கற்பழிப்பு அல்லன்னு கோர்ட்டு தெளிவாக டிக்ளேர் பண்ணிருச்சு, நியூசிலாண்டு கோர்ட்டு. அதுக்கப்புறம் அதை எழுதினவனுங்க எல்லாம் வந்து ஒரு மன்னிப்பு, அவனுங்களுக்கு அதெல்லாம் அக்கறல்ல. ஒரு மனுஷன் சதீஷ் சிக்கிட்டாரா அன்னைக்கு முடிஞ்சுது. சதீஷை உரிச்சு எடுத்து நாசமாக்கிட்டு அவன் அடுத்த வேலையை பட்டு போயிடுவான். இப்படி தான் சொசைட்டி டியூன் ஆகியிருக்கு. எதை பற்றியும் எந்த இடத்துலையும் மோரலி சிந்திக்கிறதே இல்லை. மோரல் எத்திக்ஸுங்கிறதுலேருந்து எல்லாமே உடைக்கப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிற கதை தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னது. இது வந்து வெல் பிளான்டு, வெல் ப்ரிப்பேர்டு, அழகாக கொண்டு வந்து நம்மகிட்ட பிளான்ட் பண்ணுறானுங்க. அவனுங்க கொடுத்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் படிச்சுட்டு வர நமக்கு இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நாம் அதெல்லாம் நாங்கள் படிக்கிறதே அதில் தானே. எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறதே என்ன, ஒபே த ஆர்டர், சைலண்ட், வாய மூடு, சொல் பேச்சு கேட்டு படி, உனக்கானதெல்லாம் அந்த சிஸ்டத்தில் இருக்கும். ஏ லெவல் படிப்ப, யூனிவர்சிட்டி போவ, ஒரு சம்பளம் எடுப்ப, கல்யாணம் கட்டினா பெற்றுக்க, செத்துருவ. அதை தாண்டி போயிடாத. இதை பற்றியெல்லாம் சிந்திக்காத. இதுதான் நான் நினைக்கிறது. இந்த டிவோர்ஸ் இஷ்யூவில் இருக்கிற சைக்காலஜிக்கல் பார்ட்டை தாண்டின அஜெண்டா. இந்த அஜெண்டாவுக்கு தூக்கிட்டு வருவானுங்க என்றைக்குமே. நான் சொன்ன இந்த ஐடியாலஜிஸ்டெல்லாம் இருக்கானுங்க இல்லையா, இந்த வெஸ்டர்ன் ஐடியாலஜி எல்லாமே வந்து ஒரு உள்நோக்கத்தோடு தான் வரும். ஆனால் அதுக்குள்ளே சில நல்ல விஷயங்களை தடவிக்கிட்டு வருவானுங்க. அது எப்படி நான் சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு மலைவாழ் மக்கள்னு வைங்களேன், மலையில் இருக்கிற ஒரு மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டத்துக்கு கல்வியை கொடுக்குறோன்னு வருவானுங்க. நல்ல விஷயம் தானே. மலை உச்சியில் அந்த மரத்தில் தேன் எடுத்துக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க தான் காலகாலமாக வந்து மலையில் இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து காட்டுவானுங்க நம்மக்கிட்ட விஷுவல் எடுத்து, இந்த மக்கள் படும் பாட்டை பாருங்கள், உங்கள் பிள்ளை பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறது, அது மலையில் நடைந்து கொண்டு இருக்கிறது. அவன் சந்தோஷமாக தான் இருப்பான். அதை கொண்டு வந்து நம்மகிட்ட காட்டிட்டு மெல்ல அவங்களோட என்ஜிஓவை அங்கே உள்ளே அனுப்புறது. அங்கே தான் போவானுங்க எல்லா ஐடியாலஜிஸ்ட்டும். போயிட்டு மெல்ல அவங்கள கூட்டிகிட்டு மலையிலேருந்து இறக்கி வந்து அழகான வீடு கொடுப்பானுங்க, அழகான கல்வி கொடுப்பானுங்க, தரமான கல்வி கொடுப்பானுங்க, வேலை வாய்ப்பு கொடுப்பானுங்க, அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றுவானுங்க, எல்லாத்தையும் கொடுப்பானுங்க. இப்போ நடந்தது நல்லதா கெட்டதா? நல்லது தானே. ஆனால் அவங்களோட மோட்டிவே அந்த மலை தான். அந்த மலையில் இருக்கிற கனிம வளம், அந்த மலையில் இருக்கிற காட்டு வளம், அந்த மலையில் இருக்கிற
சொத்துக்கள் எல்லாத்தையுமே, இயற்கை வளம் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி செஞ்ச வேலை தான். முதல்ல அவன் அங்கேருந்து வெளியே எடுத்தால் தான் அவனுக்கு அங்கே போக முடியும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அஜெண்டா இவ்வளவு தான் தெரியும். இப்படி தான் அவனுங்க எல்லா நாட்டையும் பிடிச்சானுங்க. அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க கொண்டு வந்து கொடுக்குற ஐடியாலஜி எல்லாமே. எல்ஜிபிடிக்யூவே எடுத்துக்குவோம். இது வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், அவங்க மேலே இருக்கிற மரியாதையும் கொடுத்துட்டு தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கான மரியாதையை நான் இப்போ தர்றதை வரை தான் சொல்கிறேன். 12 வயசில் ஒரு பிள்ளைய, சில வெளிநாடுகள் நடக்குது, 12 வயசு அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு, குழந்தை தானே 12 வயசுனா, அது வயசுக்கு வந்துருச்சுன்னு வைப்போமே, அந்த நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு தீ மாதிரி. அந்த 12, அந்த டீனேஜுங்கிறது 13 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் அந்த செக்ஷுவல் ஃபீல் எல்லாம் வந்து தீ மாதிரி இருக்கும். அது புரியாது, அப்படி தான் நேச்சர் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து தன்னைத்தானே கூட சில நேரம் ஒரு செக்ஷுவல் ப்ளஷருக்கு உட்படுத்த சொல்லும் மைண்டு. நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும், வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை. அப்படி தான் அந்த மைண்ட் செட் இருக்கும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் கூட, இல்லை பக்கத்தில் ஒரு பையன் ஒரே இனமாக இருந்தால் கூட அவங்களுக்கு சில நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப நேச்சர், அங்கங்கே நடக்கிற ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா அந்த 18 வயசு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த மயக்கம் வந்து ரொம்ப கஷ்டம், அது தீராது. ஏன்னா அதுக்கான ப்ராப்பர் எஜுகேஷன் நம்மக்கிட்டே இல்லை. கனடாலே மாதிரியோ இல்லை ஆஸ்திரேலியா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மாதிரியோ நாங்கள் போகும்போதே குழந்தைகிட்ட ஒரு காண்டம் கொடுத்து அனுப்புறது இல்லை, அதை பற்றின தெளிவாக அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவனுக்கு ஏகப்பட்ட குழப்பம் வரும், சரிங்களா? அந்த ஒரு வயசில் போயிட்டு நீ வந்து ஒரு லெஸ்பியனாவோ ஒரு கேயாகவோ இருப்பது உன்னோட உரிமைன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? அதை அவனுக்கு நார்மலைஸ் ஆக்குறானுங்களா? ஆனால் 21 வயசு வரும்போது அவன் வந்து அந்த அந்த உண்மையை உணர்றப்போ வந்து பெரிய டிப்ரெஷனுக்கு போயிட்டு விழுகிறான். இதை பற்றி கேட்க மாட்டானுங்க, இந்த பாதுகாப்பை பற்றி மட்டும்தான் கேட்பானுங்க. ஒரு 13 வயசு பிள்ளைகிட்ட சில இடங்களில் சொல்கிறாங்க, எனக்கு சரியான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, நீங்கள் பொண்ணா இல்லை ஆணா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்கிறானுங்க. என்னங்க அது? நான் ஒரு ஆணா பொண்ணாங்கிறது நான் முடிவு பண்ண சொல்கிறாங்க 12 வயசில். அதுக்கேற்ற மாதிரியே படங்கள் இருக்குது, ஐடியாலஜிஸ்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, பார்த்தாச்சு. ஸோ பிள்ளைய டியூன் பண்ணியாச்சு, நீ மாறிக்க. ஆனால் நேச்சுரலி 24 வயசு ஆகிற 21 வயசு கடந்து போகிறப்போ தனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாத ஒரு வயசில் எடுத்த முடிவு எப்படி சரியாகும்? ஏன் வந்து கல்யாணத்தை வந்து 18 வயசுக்கு மேலே கட்ட சொல்லி சொல்கிறாங்க, எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுக்கிற முடிவெல்லாம் சரியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் மறைச்சிடுறது இந்த வெஸ்டர்னைஸ்ட் வேர்ல்டுலேருந்து வர இந்த ஐடியாலஜி எல்லாத்தையும் கொண்டு வந்து தாங்க தான் பெரிய படிப்பாளிங்கிற மாதிரி புகுத்துறது. அந்த மாதிரியான ஐடியாலஜியோட விளைவுகளில் ஒரு சின்ன பகுதி தான் இந்த டிவோர்ஸ். அதுதான் இதை வந்து திரும்ப 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 இன்றைக்கி நாளைக்கு இன்னும் நடக்கும். ஆனால் நம்ம நேரடியாகவே நியூஸ் பார்க்கும்போது கூட நியூஸை வாசிக்கிறவனை தான் திட்டுவோம். அந்த நியூஸை ஒருத்தன் எழுதியிருப்பான், அது வெறும் வாசிக்கிறாள். ஆனால் நம்ம சமூகமும் நம்மளுடைய அறிவும் வந்து அவ்வளோதான் இருக்குது. நியூஸை வாசிக்கிற என்ன இப்படி வாசிக்கிறான்? 2 தரப்பினருக்கிடையே மோதல்னு அந்த பொம்பளை வாசிக்குது. ஏன் நேராகவே சொல்ல வேண்டியதானே தமிழ் சிங்களத்துக்கு மோதல்னு? உனக்கு என்ன வலிக்குதான்னு கமெண்ட் பண்ணுவான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். ஓகே, உலகம் இப்படி தான் போகுது, நம்ம இப்படி தான் போகணும். ஏன் உலகம் இப்படி போகுதுங்கிற கேள்வி அவனுக்குள்ளே வரமாட்டேன்னுது. ஸோ டிவோர்ஸுங்கிற இந்த விஷயத்தை நான் சோஷியல் நெட்வொர்க்கில் இருக்கிறவங்ககிட்டையும் கேட்டுக்கிறேன். என்னென்னா, யாராக இருந்தாலும் இதை பற்றி பேசுகிறத நிப்பாட்டுங்க. யாரோ ஒரு பொம்பளையும் யாரோ ஒரு ஆம்பளையும் வாழ முடியாமல் பிரிஞ்சு போனால் உங்களுக்கு என்னடா? அது அவங்க குடும்ப பிரச்சனை. அவன் படம் பார்க்குறதோட அதை முடிச்சுக்கணும். வெறுமனே அதுதான் நான் சொன்னேன் இவ்வளோ நேரம், சினிமாங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மீடியா இல்லை, இதுக்கு பின்னால் மிகப்பெரிய பிஸ்னஸ் நடக்குது. 3 நிறங்கள்னு ஒரு படம் வச்சு சதீஷ் இப்போ கிட்டத்தில் பியூட்டிஃபுல் மேக்கிங், நீங்கள் ஒரு பாருங்கள், கட்டாயம் பாருங்கள், பியூட்டிஃபுல் மேக்கிங். அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு போகிறாங்க, கடைசி வரைக்கும் தீர்மானிக்கவே முடியல. ஆனால் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த முரளியோட மகன் நடிச்சிருப்பார் ஆதர்வா. அவர் வந்து விதவிதமான ட்ரக் யூஸ் பண்ணுறாரு. ஒரு டைரக்டர், அவர் கஞ்சா இழுக்கிறாரு, அப்புறம் டேப்லெட்ஸ் ஏதோ போடுறாரு, அதெல்லாம் என்னன்னே தெரியாது, பில்ஸ் ட்ரக்லாம் யூஸ் பண்ணுறாரு. எல்லாம் யூஸ் பண்ண உடனே அந்த ட்ரக் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும்ல, குடிகாரன் இப்போ குடித்தனாலாம் பியர் அதெல்லாம் குடிச்சிருக்கேன்ல, குடிப்பேன், அந்த இது வந்து வேறு. ஆனால் இந்த பில்ஸு இந்த ட்ரக்ஸு இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் நமக்குள்ளே என்ன எஃபெக்டை கொண்டு வருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் விஷுவல் அவன் காட்டுறான் படத்தில். அது குடித்த உடனே அந்த குடித்தவனுக்கு உலகம் எப்படி தெரியும், பாவிச்சவனுக்கு. பில்ஸு ட்ரக்ஸு எல்லாம் இல்லீகல் தானே, அப்படி தானே? அது அப்படியே படம் முழுக்க காட்டுறானுங்க.
படம் முழுக்க காட்டுறானுங்க. காட்டிட்டு வந்து கடைசியாக ஒருத்தர் வந்து குரோனிக் ஆல்கஹாலிக்காக இருப்பார், அவர்னால இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி முடிப்பானுங்க. இப்போ படம் முழுக்க பார்த்த எனக்கு ட்ரக் இழுத்தா இந்த பில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் இப்படி தான் இருக்குமோங்கிறது ஏறிச்சா இல்லையா தலையில்? பழைய காலத்தில் இந்த சரோஜா தேவி கதைகள்லாம் வரும், நான் படிச்சிருக்கேன். ஒரு 5-6ஆம் வகுப்பு இருக்கும்போதெல்லாம் எதேச்சியாக ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதில் வந்து ஒரு பொண்ணு சொல்லும், நான் வந்து இப்படி தப்பு பண்ணேன், இப்படி சந்தோஷமாக இருந்தேன், ஒரு ஆண் கூட இப்படி இருந்தேன், அந்த ஆண் வந்து இங்கே தொட்டார், இப்படி பண்ணார், அதனால் எனக்கு இப்படி உணர்ச்சி வந்துச்சு, நான் இப்படி பண்ணேன், அதுக்கப்புறம் நாம் இப்படியெல்லாம் பண்ணோன்னு எல்லாம் பச்சையாக சொல்லிட்டு வந்து கடைசியாக சொல்லி முடிப்பாங்க. உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தவறுகளுக்கெல்லாம் நான் வந்து இன்றைக்கி வருந்துறேன், நீங்களும் தப்பு பண்ணிடாதீங்கன்னு முடிப்பாங்க. இதே மாதிரி தான் இருக்குது. அது எப்படி 1965 சிகரெட்டு இல்லை, இல்லீகல் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு சொசைட்டியை வெறும் சிகரெட் குடிகாரணங்களாகவே மாற்றினானுங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி இல்லீகல்னு சொல்கிற இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நாளைக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? இல்லை, அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இந்த ட்ரக்ஸ் சம்மந்தமாக ஸ்கூலில் அவேர்னஸ் கேம்புகள் செய்கிற, அது நினைக்கிறேன் இன்னும் யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்குறாங்க எப்படி இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, தெரியாத நிறைய ட்ரக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி. தட்ஸ் இட். அதான் கான்ஷியஸ் அப்படி தான் வேலை செய்யும். அது நாள் வரைக்கும் இப்படி ஒரு சிஸ்டம், அதாவது இப்போ இந்த சூசைடு சம்மந்தப்பட்ட, ஏன்னா இப்போ நான் முதல்ல அந்த டிவோர்ஸை பற்றி காய்ச்சி அந்த மற்ற ப்ரோக்ராம் இருக்குது தானே, அவங்க கவுன்சிலிங் செய்கிறவங்கனால அவங்கக்கிட்டே இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட், அவங்க சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அடிக்கடி சூசைடை பற்றி படித்து கொடுக்குற எல்லா இடத்துலையுமே எப்படி சூசைட் பண்ணுறாங்கங்கிற எல்லா மெத்தடையுமே சொல்லிக்கூட, அதை எப்படி நிப்பாட்டுறதுங்கிறத விட உங்களுக்கு இந்தந்த ஆப்ஷன் இருக்குங்கிறத எல்லாமே காட்டி கொடுக்குறதா தான் அந்த ட்ரைனிங் எப்பயுமே இருக்குது கூடுதலான. ஆக மொத்தம் தெரியாத ஒருத்தருக்கும் இப்படியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை விட்டு விலகிறது தான் நல்லது. அதை நம்ம கிட்டவே எடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் அப்படி ஒரு விஷயம் இல்லை. கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த அடிக்கடி LGBTQ யூஸ் பண்ணதுனால நான் அதுக்கு எகெயின்ஸ்டாகலாம் பேசலை, அந்த சமுதாயத்துக்கு எதிராக நான் பேசலை. ஆனால் அதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறதுல இவ்வளோ விஷயம் பேசின எனக்கு சந்தேகம் வருதுன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த சொசைட்டியில், இந்த உலகத்தில், இந்த வெஸ்டர்னைஸ் வேர்ல்டுலேருந்து எது வந்தாலும் நான் சந்தேகமாக தான் பார்ப்பேன். ஏன்னா நான் கடந்து வந்த வாழ்க்கையை பார்த்த விதம் வந்து வேறு, அன்றைக்கி இருந்த உலகம் வேறு, இன்றைக்கி நான் பார்க்கும்போது அது கம்ப்ளீட்லி மாறி இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டேன்றோம். ஒரே வீட்டுக்கு ஒரு டிவி இருந்தது முன்ன, 4 பேர் 5 பேர் குடும்பமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம், சரிங்களா? அப்போ வீட்டுக்குள்ளே வெளியே இருந்து விருந்தாளிகள் வருவாங்கல்ல, அவங்கெல்லாம் வரும்போது எரிச்சல் ஆயிடுச்சு நமக்கு. நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னெல்லாம் அப்படி இல்லை. டிவி இல்லாதப்பெல்லாம் எல்லாரும் ஒன்றா பேசி சிரிச்சு உறவுகள் இருந்துச்சு. சண்டை வரும், அது ஏதாவது ஒரு இடத்துல, அது வேறு. பார்த்துட்டே இருந்தால் வரும்போது எரிச்சல் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க வீட்டுக்கும் டிவி வந்துச்சு, அவங்களும் வரதில்லை, நாங்களும் போகிறதில்ல, எல்லாம் தனித்தனியாக குடும்பத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி கையில் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு. எல்லாரும் தனித்தனியாக அவங்கவுங்க ரூமில் இருந்து அவங்கவுங்க ஒரு டிவியை பார்த்துட்ருக்கோம். பிரிச்சுட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஃப்ரெண்ட் இருக்குது. எங்கள் நானுயாவில் இருக்கிற ஒருத்தருக்கு அமெரிக்காவில் ஃப்ரெண்ட் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் ஃப்ரெண்ட் இருக்குது, மட்டக்களப்பில் இருந்து பேசிடலாம். அவெல்லாம் நெட்வொர்க்லாம் சேர்ந்து தான் இருக்குது, சேர்ந்துருக்கா மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம சேர்ந்து இல்லை. நான் பேசுகிறது ஏதோ கற்காலத்தில் பேசுகிற மாதிரி இருக்கோ என்னமோ தெரியல. நான் கற்காலத்தில் தான் அந்த கடைசி லைன் கண்ணு முன்னுக்கு வந்துட்டு போகிற ஒரு லைன் தான். என்னென்னா, வீட்டில் 5 பேர் 6 பேர் இருந்தாலும் 5 பேர் 6 பேரும் தனித்தனியாக தங்களோட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத இன்றைக்கி வேணாலும் நீங்கள் வீட்டில் ஒரு 6 மணிக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இருக்கிற நேரம் டைமில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லா குடும்பமும். பெட்ரூம்லேயே 2 பேரும் வேறு வேறு எத்தனை இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வந்து பெட்ரூம்லேயே வந்து செல்ஃபோனுங்கிறது நீ பல குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு இது தானே. இது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வரைக்கும் உலகத்தில் இத்தனை பேர் 21ஆம் நூற்றாண்டு, இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தில் யாருமே பார்க்காத டெக்னாலஜியெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாங்கள் வந்து பிளஸ்டான ஜென்ரேஷன் தான். ஆனால் அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்குது, அதோட ரிஃப்ளெக்ஷனோட அந்த 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 பர்சன்டேஜ் என்ன, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ சாதாரணமாக இதே சினிமாவில் பாருங்கள், ஒரு நாள் வந்து திடீர்னு ப்ளூ ஃபில்ம் அப்படிங்கிறது, நமக்கு தான் அது ப்ளூ ஃபில்ம், இன்றைக்கி அது போன் மூவிஸ். திடீர்னு வந்து ஒரு பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி ஹிந்தியில் இந்த பிக் பாஸில் ஒரு நாள் திடீர்னு ஒரு போன் ஸ்டார் வந்துட்டாங்க வெளியே, சன்னி லியோன் அவங்க பேர். அப்போ அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் அவங்க ஃபேமஸ் ஆக தொடங்கினாங்க.
பிக் பாஸுங்கிற ஒரு நிகழ்ச்சியில் சன்னி லியோன்னு ஒருத்தங்க வந்து ஒரு துன்ப கதை சொன்னாங்க. தான் வாழ்க்கையில் இப்படி வந்து பிரச்சனைப்பட்டிருக்கேன்ற மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு போன பிறகு தான் சன்னி லியோன்கிறது யாருங்கிற தேடல் மொத்த உலகத்துக்கும் வந்துச்சு. இன்றைக்கி போன் மூவிஸ் அப்படிங்கிறதும் போன் ஸ்டார் அப்படிங்கிறதும் ஒருத்தங்களோட உரிமையாக மாறிடுச்சு. அது ஒரு சாதாரண விஷயம், எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. ஆனால் இதெல்லாத்தையுமே ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து செஞ்சு இதனால் நொந்து நூடுல்ஸ் ஆகி போனவங்க வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் போன் அடிக்ஷனுக்கு தனியாக ஒரு 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 தெரப்பியே வச்சுருக்கானுங்க. போன்கிறது நல்ல விஷயம் இல்லை, அது ஒரு அடிக்ஷன். ஆனால் இப்போ இங்கே சொல்கிறாங்க போன்கிறது அவன் தனிப்பட்ட உரிமை அவன் பார்ப்பாங்கிறானுங்க. எது தனி மனித சுதந்திரம்னு எனக்கு கேள்வி வருது. அதையும் நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. எல்லாத்தையுமே எது எல்லாம் நம்ம மோரல் எத்திக்ஸ்னு சொல்லி வச்சுருந்தோமோ அது எல்லாத்துலேயுமே கொண்டு வந்து ஒரு 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 விதிவிலக்கை முன்னாடி காட்டி அதை வந்து நார்மலைஸ் ஆக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சொசைட்டிக்குள்ளே அப்படியே போயிடும். ஸோ டிவோர்ஸுக்கும் இனி அடுத்து இதுதான் நடக்க போகுது. ஐ டோன்ட் நோ. எப்படியோ டிவோர்ஸுங்கிறது எக்ஸ்ட்ரீம் தானேங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒரு குடும்பம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, டிபெண்டட் இல்லாமல் ஒரு குடும்பம் நிலைக்காது, சர்வை பண்ணாது. கணவனோ மனைவியோ ஒருத்தர் டிபெண்ட் ஆகணும். அதுதான் குடும்பம். அது என்ன ஸ்கேலு எந்த லெவலு அப்படிங்கலாம் அந்த மாடர்னிசத்துக்குள்ளால அவங்க பேசிக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் சொன்னல, மாடர்னிசம்ங்கிறது எதனால் வருது, எப்படி வந்துச்சு, இன்னும் வரும். மாடர்னிசம்ங்கிற பேரில் பண்ணாத அக்கிரமம் எல்லாத்தையும் பண்ணுவோம். இன்றைக்கி எப்படி இந்த LGBTQ அப்படிங்கிறத வந்து இவ்வளோ நார்மலாக சொல்கிறாங்களோ அது மாதிரி நாளைக்கு அந்த இன்னொரு கேட்டகரி அந்த ஆறுன்னு இருக்குல்ல, LGBTQR, அந்த ஆறுக்கு கீழே இன்னும் கீழே நிறைய போகுது. அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களாக இருக்குது. ஒரு பொண்ணு வந்து தன்னை ஒரு முதலையாக நான் உணர்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதலையாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிச்சு, முதல்ல மாதிரி மாற்றிக்கிச்சு. சரி, தனி மனித உரிமை தான். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லலாமா? எப்படி ஏற்றுக்குவாங்க? நாளைக்கு நம்ம எல்லாருமே இன்னொரு 50 வருஷம் கழித்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு அணில் மாதிரி முகத்தை மாற்றிக்கிறது, நான் ஒரு நாய் மாதிரி முகத்தை மாற்றிக்கிறது விளங்கிடும்டா மனித சமூகம். பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுலாம் எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்டு உலகம் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தோணுது. சுதந்திரங்கிற பேரில் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனால் அந்த பக்கம் எல்லாமே நடக்கும். நான் சொன்ன பிரிட்டிஷே எடுத்துக்கோங்களேன். நான் சொன்ன பிரிட்டிஷ்லேயே அந்த மகாராணி குடும்பம், பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி, அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த உலகத்தில் நாம் ட்ரெஸ் பண்ணிக்கிற விதம் எப்படி வேணாலும். ஆனால் ராயல் ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை போய்ட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து பாருங்கள். யார் எப்படி உடுத்தணும், சொசைட்டிக்கு போகும்போது எப்படி நடக்கணும் அப்படின்னு அவனுக்கு எல்லா கட்டுப்பாடும் இருக்குது. ஆனால் அந்த கட்டுப்பாடை நம்மக்கிட்ட கொடுக்குறதில்ல. கொடுத்தாலும் வந்து இங்கேருந்து என்ன பேசுவோம், அதெல்லாம் பழைய காலம், நான் எப்படி வேணாலும் இருப்பேங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுக்கு பழகிட்டோம். நான் வியந்து போனேங்க பார்த்து, கனடாவில் அப்படி ஆச்சரியப்பட்டு போனேன். எனக்கு சொல்லும்போதே எனக்கு வந்து புல்லரிக்குது. ஜூவிஸ் பீப்புள்ஸ், யூதர்கள், அந்த அவங்க தான் அந்த இந்த இந்த இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிகரெட் கம்பெனிஸோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். ஆனால் அவங்களோட இஸ்ரேலில் சிகரெட் பிடிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ், டிஸ்னி, அது இது எல்லாமே கார்ட்டூன், ஸ்பெஷலி கார்ட்டூன். சினிமா நமக்கு எப்படியோ குழந்தைங்களுக்கு கார்ட்டூன், குழந்தைங்க கார்ட்டூன் பார்க்கக்கூடாதுங்கிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஒன்றும் அதெல்லாம் புரியுதில்ல. அந்த கார்ட்டூன் கம்பெனியோட ஓனர்ஸ் எல்லாமே வந்து ஜூயிஸ் தான். இஸ்ரேலில் குழந்தைங்க கார்ட்டூன் பார்க்க முடியாது. போன் மூவிஸ் அந்த இண்டஸ்ட்ரி, அதுக்கு பின்னால் நிற்கிறதும் இவனுங்க தான். ஆனால் இஸ்ரேலில் போன் மூவிஸ் பார்க்க முடியாது, கொன்றுவானுங்க. உலகத்துக்கு அவனுங்க எல்லாத்தையும் கொடுக்குறானுங்க, அவனுங்க நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறானுங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து வெல் ட்ரெயின்டு ஆர்மி இஸ்ரேலில். அதே இராணுவ பயிற்சி இங்கே எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லி பாருங்கள் பார்ப்போம், கிளம்பிடுவானுங்க. ஐயோயோ, சமூகம் என்னத்துக்காகுது, இப்போ மட்டும் என்ன வாழுதா? சரிங்களா? அவங்கள பார்த்து நான் இப்படி தான் யூதர்களை பற்றி நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்களோட அந்த ஒழுக்கம் எப்படிங்கிறத நான் அங்கே தான் பார்த்தேன். ஒரு ஜூவிஸ் கம்பெனியில் வேலை செஞ்சேன். அந்த ஜூவிஸ் கம்பெனி முதலாளியாக இருக்கட்டும், தொழிலாளியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஃப்ரைடே மதியத்துக்கு மேலே, அதுக்கப்புறம் மண்டே வரைக்கும், ஃப்ரைடே மதியத்துலேருந்து மண்டே வரைக்கும் அவங்கள நீங்கள் அந்த வேலையில் பார்க்கவே முடியாது. அவங்க போயிடுவாங்க வீட்டுக்கு, அவங்கவுங்க வீட்டுக்கு குடும்பத்தோடு போயிடுவாங்க. குடும்பமாக சேர்ந்துப்பாங்க. அவங்க ஃபேமிலியோட அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ப்ரே பண்ணுவாங்க, விடிய ப்ரே பண்ணுவாங்க, காலையிலேருந்து ப்ரே பண்ணுவாங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே
அது அப்படியே மாறிடுச்சு. நம்மகிட்ட இருக்கிற அந்த என்ன நம்ம செஞ்சால் நம்ம குடும்பமாக போயிட்டு முன்ன வந்து திருவிழாக்கள் கொண்டாடினோம், ஆடு பலி கொடுத்தோம். அது ஆடு பலி கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் குடும்பமாக அந்த இடத்துல சேர்ந்தமா இல்லையா, சொசைட்டியா, அது எல்லாத்தையும் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டார். யார் சொன்னது? இதே இந்த வெஸ்டர்னைஸ்ட் ஐடியாலஜியை கொண்டு வந்த இங்கே இருக்கிற மாடர்னிஸ்ட்ஸ், தந்தை பெரியார் உட்பட கொண்டு வந்து சேர்க்கிறது. தீபாவளி கொண்டாடுறியா, அது வந்து முட்டாள்தனம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடு. அந்த நான் சொன்னேன்ல அந்த கல்ச்சரெல்லாம் அழிக்கணும்னு. ஆனால் ஹாலோவீன் கொண்டாடு, அந்த கருமத்தை ஏன் கொண்டாடுறன்னு உனக்கும் தெரியாது. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சுன்னு உனக்கும் தெரியாது. எந்த வீட்லையாவது உங்கள் வீட்டில் கொண்டு போயிட்டு மண்டை ஓடு 2 வைப்பீங்களா நீங்கள்? அம்மா எதில் அடிப்பாங்க உங்களுக்கு எப்படின்னு தெரில. நான்லாம் ஒரு எலும்பு கூடையோ மண்டை ஓடையோ கொண்டு போய் வீட்டில் வச்சேன்னா எங்கள் அம்மா செருப்பால் அடிக்கும். வராத இந்த பக்கம் நீ போனது நான் ஏன் செத்து போயிடணும் அனுப்பிடும். சைட்டானிக் வர்ஷிப் மாதிரி இல்லையா அது? இது தப்புன்னு தோணல. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க வேண்டிய இடத்துல பேய் மாதிரி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இது நமக்குள்ளே இருக்கலையே. சூனியம், பில்லி சூனியம் வைக்கிற வீட்டில் தான் மண்டை ஓடு வச்சாங்க. ஊருக்கு ஒருத்தர் இருந்தார், எங்கள் கிராமத்துலலாம் இருந்தார். ஒரு கோவில் இருந்துச்சு, அங்கே போனால் பயமாக இருக்கும். நான் அப்படி உட்காந்துருவேன் இப்படி சைடில். அவர் வச்சுருப்பார் மண்டை ஓடு, அந்த கண்ணு இதெல்லாம் வச்சுருப்பார். அவர் போனால் மை தடவி கொடுப்பாரு. அதை வச்சா ஏதோ நம்பிக்கைன்னு வைங்களேன். வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து வச்சுருக்கிற மண்டையோட அதுதான் நம்ம என்ன செஞ்சோமோ அதெல்லாம் தப்பு. நீங்கள் மாடர்னிசம்ங்கிற பேரில் கொண்டு வந்து செய்கிறது எல்லாமே நல்லதுன்னு உங்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். யார் அப்படின்னா, இது யார் கொடுத்த ப்ரப்போசல்னா, லார்ட் மெக்காலே 1895 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ப்ரப்போசல் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாக்டாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கு பின்னால் நம்ம மாடர்னிசம்ங்கிற பேரில் ஓடிட்டுருக்கோம். மோரல் வேல்யூஸு, எத்திக்ஸு எல்லாமே போச்சு. ஸோ அது சரி, அப்போ நம்ம எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்து எப்படியோ கடைசியில் இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ மாற்று கருத்துக்கள் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க. பொதுவாக இங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கான டிபேட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இல்லவே இல்லை, யாரும் பெருசாக எனக்கு தெரியாத அளவுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க இதுகள் பற்றி, டிபேட்ஸும் நடக்குது. ஸோ இதுலேயும் யாருக்காவது டிபேட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், பார்ப்போம். நன்றி கிருஷ். ரொம்ப நன்றி சதீஷ். එක්ස්කලෝසිව් කන්ටන්ට් රැසක් සමගින් අලුත්තුඩු SL බ්ලොග් වෙබ් අඩවිය වෙත දැන්ම පිවිසන්න.